ஓகே சொல்றீங்களா இப்போ ஆக்சுவலாக குவிக்கா? ஸோ நம்ம என்ன பார்த்துருந்தோம், பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். இன் பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ரிகன்சிலேஷன்ல ஃபர்ஸ்ட் நிறைய டைப்ஸ் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? வாட் ஆர் த ரிகன்சிலேஷன் வி ஹேவ் ஆக்சுவலா? ஸ்டாக் ரிகன்சிலேஷன், ரிசீவபிள் ரிகன்சிலேஷன், பேயபிள் ரிகன்சிலேஷன், பேங்க் ரிகன்சிலேஷன் அப்படின்னு நம்ம 4 டைப் படிச்சோம், ஞாபகம் இருக்கா? ஸோ ரிகன்சிலேஷன்னா 2 வேல்யூஸ் வந்து டிஃபரா இருக்கும். அது ஏன் டிஃபரன்ஸ் அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்றது மட்டும் தான் ரிகன்சிலேஷன். ஓகேவா? அந்த ரிகன்சிலேஷன்ல பேங்க் ரிகன்சிலேஷன் பொறுத்த வரைக்கும் 2 புக் இருக்கும். வாட் ஆர் த புக்ஸ் வில் பி தேர் ஆக்சுவலா? கேஷ் புக், ஆக்சுவலா கேஷ் புக், ஓகே பாஸ் புக்னு சொல்லி 2 இருக்கும் ஆக்சுவலா. ஸோ கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலா ஹூ வில் பி ப்ரிப்பேரிங் கேஷ் புக்? வாயத்தோட. ஓகே பாஸ் புக் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த, ரிப்பீட் பண்ண ஆக்சுவலானது. ஓகே ஸோ பாஸ் புக் இஸ் ப்ரிப்பேர்ட் பை த பேங்கர். ஸோ நமக்கு கேஷ் புக்கை பொறுத்த வரைக்கும் டெபிட் சைடு இண்டிகேட்ஸ் வாட் பேலன்ஸ்? சத்தமா சொல்லு. கிரெடிட் சைடு இண்டிகேட்ஸ். ஓகே பாஸ் புக் டெபிட் சைடு இண்டிகேட்ஸ், கிரெடிட் சைடு இண்டிகேட்ஸ். ஓகே ஃபர்ஸ்ட் இது கிளியரா இருக்கீங்களா? வாயத்தோர. ஓகே ஸோ இதெல்லாம் கிளாரிட்டி ஆயிட்டீங்க ஆக்சுவலா. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஐ டோல்ட் யூ சம் ரூல் இன் ப்ரிப்பேரிங் பிஆர்எஸ், ஞாபகம் இருக்கு ஆக்சுவலா உங்களுக்கு? ஸோ அதுல வந்து கேஷ்ல ஒரு பேலன்ஸ் வருது, பாஸ்புக்ல ஒரு பேலன்ஸ் வருது. எது கரெக்ட் நம்ம ஐடென்டிஃபை பண்றோம், ஸோ அதை பேஸ்ட் ஆனா எல்லாமே சேஞ்ச் பண்றோம். ஸோ ஓரளவுக்கு இப்போ உங்களுக்கு பிஆர்எஸ் சம்ஸ் அப்ரோச் பண்ண முடியுதுல்ல? வாயத்தோர. இன்னொரு சம்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் கம்ப்ளீட் பண்ண ஒரே ஒரு மாடல் தான் நான் டீச்சே பண்ண போறேன் இன்னைக்கு. அதையும் எக்ஸ்ட்ராவா எதுவும் சொல்லி தர போறதே கிடையாது. அந்த எக்ஸ்ட்ராவா அட்ஜஸ்டட் கேஷ் புக், அதாவது கேஷ் புக் ப்ரிப்பரேஷன் எப்படி பண்ணணும்னு சொல்லி தர போறேன். ஓகேவா? அது ஒரு புது கான்செப்ட், அது என்னன்னு டிஸ்கஸ் பண்ண போறேன். கிளியரா இருக்கீங்களா? வேற எதுவுமே எனக்கு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் எதுவுமே சொல்லி தர போறது கிடையாது. ஓகே ஸோ மற்றபடி சம்ஸ் உட்காந்து நிறைய ப்ராக்டிஸ் பண்ண போறீங்க. சம்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா போட்டு திருப்பி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நிறைய ப்ராக்டிஸ் தான் நீ ஃபுல்லா நீ ப்ராக்டிஸ் செஷன் மாதிரி தான் இருக்க போது. ஃபர்ஸ்ட் ஃபுல்லா நீ ப்ராக்டிஸ் தான் பண்ணணும். ஓகேவா? கிளியரா இருக்கீங்களா? நம்ம லாஸ்ட் என்னென்ன சம்ஸ் தான் போட்டோம், நம்பர் சொல்லுங்க பார்க்கலாம். கொஸ்டின் கொடுங்க. We already completed sum number 2 completed, correct? 2 completed. ஒரே நிமிஷம். Sum number 2 completed, 4 completed, 6 completed, correct? அதான் 2, 3, 4 இதெல்லாம் completed, correct? வாயத்தோர. சம்ஸ் அப்ப நீங்க என்னென்ன போடணும்? இப்போ 1 இருக்கு, 5 இருக்கு, அப்புறம் வேற என்ன இருக்கு ஆக்சுவலா? 7. ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன ட்ரை பண்ணுங்க, சம் நம்பர் 1 எல்லாமே ட்ரை பண்ணணும். ஓகேவா? நீங்க ட்ரை பண்ணணும்னா போர்டில் வெறும் ஒர்க்கிங் நோட் மட்டும் போட்டு காமிச்சா போதும்ல? உங்களுக்கு இப்போ எப்படி ஸ்டேட்மெண்ட் போடணும் தெரிஞ்சிருச்சா? யூ ஆல் காட் டு நோ ஹவு டு ப்ரிப்பேர் ஸ்டேட்மெண்ட், கரெக்டா? நீ ஃபுல்லா போடு, யூ டூ ஒர்க்கிங் நோட் ஆஸ் வெல் அஸ் ஸ்டேட்மெண்ட். நான் உங்களுக்கு சம்ம ஆன்சர்ஸை கிராஸ் செக் பண்றதுக்கு ஒர்க்கிங் நோட் மட்டும் நான் போர்டில் போடுறேன். கிளியரா இருக்கீங்களா? வாயத்தோர. ஓகே ஸோ ஷார்ப்பா நான் உங்களுக்கு எவ்வளவு மினிட்ஸ் டைம் தருவேன்னா, ஒரு சம்க்கு கரெக்டா 10 minutes ஐ வில் கிவ் யூ டைம். ஓகேவா? ஸோ ஐ வில் பி கிவிங் யூ 10 minutes டைம். கதை பேசக்கூடாது. முடிச்சவங்க ஆல்ரெடி போட்டிருக்கீங்களா? யாரெல்லாம் போட்டிருக்கா? ஆல்ரெடி சில பிரகஸ்பதிலாம் போட்டிருப்பீங்களே, சொல்றதுக்கு முன்னாடி அந்த வேலையெல்லாம் பண்ணிருப்பியே. போட்டிருக்க யாராவது கையை தூக்கு. அதான் வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்கீங்க இன்னைக்கு, கரெக்டா? அவ்வளோ ஆர்வம். சரி போட்டவங்கன்னா உட்காந்து சும்மா ரீகேப் பண்ணிட்டு இருங்க. அவங்களாம் போட்டு முடிக்கணும். ஒரே அதே மாதிரி சீக்வன்ஸ் ஆகும், அப்பதான் ஈஸியா இருக்கும். ஒருத்தர் ஒன்று போட்டீங்கன்னா ஈஸி கஷ்டமா இருக்கு எனக்கு. ஓகேவா? அதான் ஒரே நிமிஷம் இருங்க, டவுட்லாம் அதுக்காக தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஒரே நிமிஷம் கவனி. ஃபர்ஸ்ட் யூ டூ ப்ராப்ளம். ஓகே உங்களுக்கு ஆன்சர் தெரியும் முதல்ல ட்ரை பண்ணிடுங்க. அண்ட் தென் கட்டாயமா உங்களுக்கு ஏதாவது டிரான்சாக்ஷன் தெரியாம இருக்க சான்சஸ் இருக்கு. அதை நான் போர்டில் நான் சொல்லும் போது உங்களுக்கு எந்த டிரான்சாக்ஷன் ரொம்ப தெரியல அதை ஃபோர்ஸ் பண்ணி கேளுங்க, நான் இன்னும் கிளியரா சொல்லிடுறேன். கிளியரா இருக்கீங்களா? காதல வாங்குறியா இல்லையா? சம் முடிச்சவங்க முடிக்காதவங்க ஃபர்ஸ்ட் 10 minutes ட்ரை பண்ண. என்ன சவுண்ட்லாம் கேட்குது? எலிலாம் யாரும் உள்ள வந்து வளர்க்குறது? ஓ ஃபோனோட சவுண்டா அது? ஃபோனை சைலண்ட்ல போடு. சரி நான் சொன்னதே நான் மறந்துட்டேன். என்னன்னா சம்ம முறை நீ 10 minutes ட்ரை பண்ண, சரியா? ட்ரை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஐ வில் பி டூயிங் ஆன் த போர்ட். ஜஸ்ட் ஒர்க்கிங் நோட் மட்டும் எப்படி போகணும்னு சொல்றேன். அப்போ ஏதாவது டவுட் தான் கடனை கேட்டுங்க, கடனை கிளாரிஃபை பண்ணிட்டு வரேன். ஒருத்தர் ஒன்று கேட்டிருந்தீங்கன்னா சொல்லிட்டு தான் டைம் வேஸ்ட் ஆகிடும். சொல்ல புரிஞ்சுச்சா? ஃபாஸ்ட்டாக போட போறீங்க. 10 minutes ஆன் டைம். ஷார்ப்பா ஸ்டார்ட்ஸ் நவ்.
நைன்த் சம் இன்னும் நைன்த் சம் நடத்தவே இல்லையே. ஆனா நீங்க அந்த சம் போடலாம். நைன்த்துக்கு யூ கேன் ப்ரிப்பேர் பேங்க் ரிகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட். கட்டாயமா வரும். ஏன் வரும் ஏன் வராது நான் இப்போ சொல்றேன். அதுதான் நடத்த போறேன். 9th and 10th நான் நடத்த போறேன். ஓகே. கதை பேசினா செவில் மேல அடி விடும் உங்களுக்கு. இப்போ எனக்கு கோவப்படுத்தக்கூடாது. ஒழுங்கு மேல கொஞ்சம் சம் போற வழியை பாரு. சம் போடாம என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? போட்டு முடிச்சிட்டீங்க. கொஸ்டின் பேப்பரா? என்ன பண்ணீங்க உங்க கொஸ்டின் பேப்பரை? கீழே இருக்கு ஆக்சுவலா. பிரிண்ட் எடுத்துட்டாங்க. யாரோ ஒருத்தர் போய் வாங்கிட்டாங்க. கீழே வாங்கிட்டு வரீங்களா? இல்லை நீங்க உட்காந்து இப்போ சம் ஷேர் பண்ணி போடுங்க. நீ ஃப்ரீயாக தானே பாருங்க. கீழே போய் கொஸ்டின் வாங்கிட்டோம். கீழே இருப்பாங்க மேம் இருப்பாங்க. அப்புறம் வாங்கிட்டோம். நேற்று பிரிண்ட் எடுத்தோம்னா அந்த கொஸ்டின் அப்புறம் கேளுங்க. பிஆர்எஸ் கமிஷன் இஸ் ஆல்வேஸ் எக்ஸ்பென்சஸ். கமிஷன் வந்து எப்பயுமே எக்ஸ்பென்சஸ் தான். ஓகேவா? கமிஷன் ரிசீவ்டுன்னு கொடுத்தா மட்டும் தான் இன்கம். சொல்லுங்க என்ன டவுட்?
யாரெல்லாம் சம் போட்டுட்டு இருக்கா? யாரெல்லாம் சம் போட்டுட்டு இருக்கா? கை தூக்குங்க. ஓகே, ஸோ நம்ம ஆன்சர்ஸ் பார்க்க போறோம். ஏதாச்சும் எங்கெங்கெல்லாம் டவுட் இருக்கோ அங்கெல்லாம் நீ கிளாரிஃபை பண்ணிக்க போற. ஸோ நார்மலா நம்ம என்ன பண்ணுவோம், ஆக்சுவலா வில் பி ஓப்பனிங் டி டைப்ல ஓப்பன் பண்ணுவோம். கரெக்டா? பாயத்தோர. ஸோ நார்மலி வாட் எவர் டிரான்சாக்ஷன் வீடியோ அதெல்லாம் இந்த சைடு எழுதுவோம் நம்ம. ஆக்சுவலா டெபிட் சைடா கிரெடிட் சைடா? டெபிட் சைடு. ஸோ ரீட் வாட் தே கிவன். ஆக்சுவலா பேங்க் பாஸ்புக் of Mr. Anil showed a overdraft balance of 10,000 கொடுத்திருக்காங்க. Will you see the balance at the first or will you see the balance at the end? எண்ட்ல தான் பார்ப்போம். சோ அப்ப ஓரமா வச்சிருங்க. ஃபர்ஸ்ட் டிரான்சாக்ஷன் என்ன கொடுத்துறான் படிங்க பார்க்கலாம். செக் issued. செக் issuedனா ரிசிப்டா பேமெண்டா? அதமா சொல்ல. ஓகே, நான் இப்ப எல்லாத்துக்கும் கேசஸ் மாதிரி எக்ஸாம்பிள் மாதிரி போடணுமா இல்ல ஓரலா டிஸ்கஸ் பண்ணி வொர்க்கிங் நோட் போடாலே போதுமா? ஓரலா டிஸ்கஸ் பண்ணலாமா? எங்க தெரியலன்னா நான் அந்த மாதிரி வொர்க்கிங் நோட் போட்டு காமிக்கிறேன். Check issued means receipt payment. Vayathura. Expenses income. Whenever you are issuing the check, first affecting book, cash book or passbook. அப்ப cash book நம்ம என்ன பண்ணிருப்போம்? ஆட் பண்ணிருப்போமா லெஸ் பண்ணிருப்போமா? வாயத்தோர லெஸ் பண்ணிருப்போமா? லெஸ் தான பண்ணிருப்போம். எஸ்ஸா நோவா? cash bookல லெஸ் பண்ணிட்டேன். ஆனா பாஸ்புக்ல போனா whether it is presented or not presented. சத்தமா சொல்லு. நாட் பிரசன்டடா? நாட் பிரசன்டட்னா கிளியரா நாட் கிளியரா? அப்ப பாஸ்புக்ல அது அஃபெக்டே ஆகலையா? ஆனா கேஷ் புக்ல மட்டும் அஃபெக்ட் ஆயிருக்கா? கேஷ் புக்ல மட்டும் என்ன பண்ணி வச்சிருக்கேன் ஆக்சுவலா? லெஸ் பண்ணிருக்கேன். தப்புல அப்ப என்ன பண்ணணும் ஆக்சுவலா? அத வாயத்தோர ஆட் பண்ணுமா லெஸ் பண்ணுமா? ஆட் பண்ணணும். எவ்வளவு ஆட் பண்ணுவீங்க ஆக்சுவலா சொல்லுங்க பார்க்கலாம். 3,800. ஓகே, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். ஆக்சுவலா we have a cash book, we have actually என்னது பாஸ்புக். வாயத்தோட cash book பாஸ்புக். cash bookல பேலன்ஸ் வந்து 10,000 இருக்கு. பாஸ்புக்லயும் பேலன்ஸ் வந்து 10,000 இருக்குன்னு வச்சுக்கோங்க. cash bookலயும் 10,000 பாஸ்புக்லயும் 10,000. சொல்லுங்க பார்க்கலாம். செக் டெபாசிட்டட், செக் பட் நாட் கிரெடிட்டட்ன்றாங்க. செக் டெபாசிட்டட் பட் நாட். செக் டெபாசிட்டட்னா என்ன அர்த்தம் ஆக்சுவலா? received and deposited, issued and deposited. ரிசிப்டா பேமெண்டா? ரிசிப்டா. எக்ஸ்பென்சஸா இன்கமா? அப்ப ஆட் பண்ணுவோமா லெஸ் பண்ணுவோமா? ஃபர்ஸ்ட் அஃபெக்டிங் புக் எது? புரியல. கேஷ் புக் நம்ம என்ன பண்ணிருப்போம் ஆக்சுவலா? அத ஆட் எழுதிப்பீங்க ஆக்சுவலா 3,000. கரெக்டா? அப்ப என்ன போட்டிருப்பீங்க ஆக்சுவலா இங்க? 13,000. வெதர் செக் கிளியர்டா நாட் கிளியர்டா? சத்தமா சொல்ல. நாட் கிளியர்டா. அப்ப எவ்வளவு வேல்யூ இருக்கு ஆக்சுவலா இங்க? இங்க 10,000 இருக்கு, இங்க 13,000 இருக்கு. which is correct? கேஷ் புக்கா பாஸ்புக்கா? அப்ப பாஸ்புக் 10,000 னா கேஷ் புக்கையும் 10,000 கொண்டு வரணுமா? பாயத்தோர. அப்ப not to bring 10,000 here from 13,000, what is the difference actually? சத்தமா சொல்ல. அப்ப 3,000 rupees நம்ம என்ன பண்ணணும்? add a less. less. கரெக்டா? அப்ப ஆன்சர் இஸ் ஆக்சுவலா less 3,000. புரியுதா?
அப்பனா இன்கம் ஆட் பண்ணிட்டாங்க, ஆனா பாஸ்புக்ல போனா அது கிளியர் ஆகல, தப்பா இருக்கு, அதனால மைனஸ் பண்ணிக்கிறேன். கிளியரா இருக்கீங்களா ஆக்சுவலா? ஓகே, நெக்ஸ்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட் படிங்க பார்க்கலாம். நீ படிக்கிறது எனக்கு கிளியரா அழகா புரியணும். சோ சத்தமா கிளியரா படிக்க போறீங்க. படிங்க பார்க்கலாம். சோ கேஷ் புக் பாஸ்புக் ரெண்டு இருக்கு. ஓகேவா? பேங்க் கமிஷன் சொல்றாங்க. பேங்க் எந்த ஒர்க்குமே ஃப்ரீயா பண்ண மாட்டாங்க. they put charges, they put commission for all the services whatever they do. அதனால commission is always expenses. commission received இந்த மாதிரி தான் இன்கம். இங்கெல்லாம் கமிஷன்னா எக்ஸ்பென்சஸ் தான். so bank commission 90 was entered only in passbook. எங்க மாதிரி என்டர் பண்ணிட்டாங்க? அசியூம் பண்ணிக்கோ கேஷ் புக்ல 100, பாஸ்புக்ல 100 னு வெச்சுக்கோங்க. கேஷ் புக்ல 100, பாஸ்புக்ல 100. இப்போ both the balance are actually what my assumption. both the balance are my actually what assumption. assumption எடுத்து எழுதிட்டேன். bank commission 90 was entered only in where? அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்பரேட்டிங் புக் கேஷ் புக்கா பாஸ்புக்கா? பாஸ்புக்ல என்ன பண்ணிருப்பாங்க? ஆட் ஆ லெஸ்? எந்த புக்? கேஷ் புக்கா பாஸ்புக்கா? எவ்வளவு வேல்யூ? 90. ஆட் ஆ லெஸ்? லெஸ் பண்ணிட்டாங்க. அப்ப எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்? 10. கரெக்ட்டா? whether entered in the cash book னு given or not given? ஆனா ஒரு வேர்ட் சொல்லுங்க, entered only in the passbook. அப்பனா கேஷ் புக்ல அது entered or not entered? அப்ப கேஷ் புக்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கும்? வாயத்தோட கேஷ் புக்ல பேலன்ஸ் 100. எது கரெக்ட்? கேஷ் புக் கரெக்டா பாஸ்புக் கரெக்டா? பாஸ்புக் தானே கரெக்ட். பாஸ்புக் பேலன்ஸ் 10. அப்ப கேஷ் புக் we need to bring 10. வாயத்தோட அப்ப என்ன போணும் ஆக்சுவலா? 90. add a less actually less. அப்ப answer is for the third transaction is actually the minus. சத்தமா சொல்லு. புரியுதா? கிளியரா நாட் கிளியரா? ஓகே, fourth transaction சொல்ல போறீங்க. fourth transaction சொல்லுங்க பார்க்கலாம். fourth transaction நீங்களே. நான் ஒரு வேர்டு மட்டும் சொல்லி கொடுத்துறேன். encashed means cleared ன்னு அர்த்தம். encashed means சத்தமா சொல்ல. encashed means வாய திறந்து encashed னு சொல்லி தோல. எப்படி உனக்கு மைண்ட்ல நிக்கும்? கிளியர் கிளியர் சொன்னா மைண்ட்ல நிக்குமா? எனக்கு புரியல ஆக்சுவலா. 2 டேபிள்ஸ் கேக்கடா 2 4 6 8 10 இப்படி படிச்சா நான் மைண்ட்ல நிக்குமா? இல்ல 2 1s 2 சொன்னா மைண்ட்ல நிக்குமா? எனக்கு புரியல. எனக்கு ஆக்சுவலா உங்க லாஜிக் 2 4 5 6 அப்படி சொல்லிட்டு இருப்பீங்களா நீங்க? காலங்காத்தாலே encashed means cleared. not encashed means ஓகேவா? not encashed means not cleared ன்னு அர்த்தம். புரியுதா இல்லையா? encashed means சத்தமா சொல்ல. not encashed means not clear. clear ஆ இருக்கீங்களா ஆக்சுவலா? சொல்வீங்களா நீங்களே? சொல்லுங்க பார்க்கலாம். நார்மலி reconciliation encashed நடந்துச்சுன்னா cleared அர்த்தம். ஓகேவா? நார்மலா reconciliationல cleared ஆன ஐட்டமுக்கு நம்ம reconciliation ஆக்சுவலா பண்ண மாட்டோம். when the transactions are got cleared அப்படின்னா அப்ப அந்த transaction entered நம்ம என்ன பண்ணுவோம்? அசியூம் பண்ணிப்போம். அப்ப இங்க encashed இருந்து வேற ஏதோ ட்ரீட்மெண்ட் ஆயிருக்கு. அதனால தான் क्वेश्चन கன்ஃபியூஸா கொடுத்திருக்கான். இப்போ நீங்க படிக்க போறீங்க. a check of 9500 issued in the settlement of debt. issued means receipt or payment? வாய் தோற. expenses ஆ இன்கமா? அப்ப இது ஆட் ஆ லெஸ்? நார்மலி எவ்வளவு வேல்யூ இஷ்யூ பண்ணிருக்கீங்க? was encashed ன்றாங்க. அப்பனா நீ இஷ்யூ பண்ண செக் 9500 கிளியரும் ஆயிடுச்சுன்றாங்க. எவ்வளவு கிளியர் ஆயிடுச்சு? அப்பனா உன் கேஷ் புக் பேலன்ஸ் 20000 இருக்குன்னா உன் பாஸ்புக் பேலன்ஸும் 20000 இருக்குன்னா both the balance are actually what? both the balance are actually what? சத்தமா சொல்லு. அசம்ஷனா? இப்போ இங்க ஆக்சுவலா 9500 ஆஃப் செக் இஷ்யூடா இல்ல ரிசீவ்டா? வாயத்தோட. ரிசிப்டா பேமெண்டா? whether the check what issued cleared or not cleared? அப்பனா 9500 cash bookly entered, pass bookly 9500 is actually what? Entered. அப்பனா reconciliation actually not required. ஆனா both the balance same வந்துரும். கரெக்ட்டா? இங்கேயும் 9500 issued னு
இங்கேயும் 9500 issuedனா both the balances equal தான வரும். 20,000 minus 9,500, 20,000 minus 9,500 கரெக்டா தான் பேலன்ஸ் காமிக்கும். ஆனா அவன் என்ன சொல்றான், on 28/12/2015 but entered in the cash book as entered in the okay rupees எவ்வளவு வேல்யூவா 10,500. என்னன்னு புரியுதா சொல்லுங்க பார்க்கலாம். செக் இஷ்யூ பண்ணல, அது கிளியரா நாட் கிளியரா? கிளியர். எப்படி கிளியர்னு சொன்னீங்க சத்தமா சொல்லு. எவ்வளவு வேல்யூ ஆஃப் செக் இஷ்யூடு? அப்ப கேஷ் புக்ல 9,500 கம்மி ஆயிடுச்சு, பாஸ்புக்ல 9,500 கம்மி ஆயிடுச்சு. ஆக்சுவலா செக் வந்து கிளியர்டு, கரெக்டா? ஆனா என்ன ப்ராப்ளம்னு நான் ஃபீல் பண்றேன், கிளியர்டு ஆனா கேஷ் புக்ல மட்டும் இட் வாஸ் என்டர்ட் as how much value ஆக்சுவலா? புரியுதா? ஆனா எவ்வளவு கரெக்டான வேல்யூவோட செக் வேல்யூ? ஆனா எவ்வளவு என்டர் பண்ணிட்டாங்க? அப்ப வேர் இட் இஸ் ராங்லி என்டர்டு வாயத்துற. ஓகே, நம்ம செக்கோட ஒர்த் எவ்வளவுதான்? அப்ப இங்கேயும் 9,500, இங்கேயும் 9,500 கிளியர்டு. ஆக்சுவலா ரெகன்சிலியேஷன் பண்ண மாட்டோம். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, ப்ராப்ளம் டிரான்சாக்ஷன் மாத்தி கொடுக்கறானா கேஷ் புக்ல மட்டும் 10,500 என்டர்டுன்னு சொல்றாங்க. புரியுதா? அப்ப ஆன்சர் பண்ண 20,000 minus 10,500 is equal to சத்தமா சொல்ல. புரியுதா? ஓகே, 20,000 minus 9,500 is equal to. இப்ப ஆன்சர் பண்ண both the balance சேமா இருக்கா டிஃபரெண்டா இருக்கா? வாயத்தோர நம்மள பொறுத்த வரைக்கும் which is always correct? பாஸ்புக் தானே கரெக்ட். பாஸ்புக் பேலன்ஸ் 10,500. அப்ப கேஷ் புக் I need to bring to 10,500. In order to bring 10,500, what is the difference? அதுதான் क्वेश्चन கொடுக்கல. நார்மலா reconciliation क्वेश्चन அது கொடுத்திருப்பாங்க, இங்க அவங்க கொடுக்கல. அது சர்ப்ரைஸா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப what is the difference? அந்த 1,000 rupees என்ன பண்ணா 10,500 நமக்கு கிடைக்கும் ஆக்சுவலா? வாயத்தோர கிளியரா இருக்கியா? சோ அப்ப fourth ஒன்னுக்கு என்ன ஆன்சர் ஆக்சுவலா? உனக்கு add என்ன ஆக்சுவலா? வாயத்தோர 1,000. கிளியரா? யாருக்கா டவுட் இருக்கா? அப்ப என்ன பாயிண்ட் ஆக்சுவலா இங்க? என்ன பாயிண்ட்? both the cases 9,500 9,500 entered தான், bothமே cleared தான். ஆனா என்ன ப்ராப்ளம்னா, while writing in the cash book he wrongly written how much value? சத்தமா சொல்லு. instead of அப்போ தப்பா தானே போட்டிருக்கான். எவ்வளவு தப்பா போட்டிருக்கான்? அதனால ஆட் பேக் பண்ணிக்கிட்டேன். அப்ப ஆன்சர் இஸ் ஆக்சுவலி வாட்? ஆட். கிளியரா? ஓகே, இப்ப பேலன்ஸ் படிப்போமா நம்ம? பேலன்ஸ்ல என்ன புக் இது? क्वेश्चन படி. A bank passbook of Mr. Anil showed a overdraft of rupees 10,000. இப்ப சொல்லு இது என்ன புக்? வாயத்தோர பாஸ்புக்ல இது ஓவர்டிராஃப்டா? வாயத்தோர ஓவர்டிராஃப்ட் மீன்ஸ் okay, passbookல unfavorable means. அப்ப will you follow the same symbols or will you change the symbols? அப்ப இதே தான ஃபாலோ பண்ண போறேன், கரெக்ட்டா இல்லையா? அப்ப ஆட்னா ஆட், லெஸ்னா லெஸ்னா. எப்ப சேஞ்ச் பண்ணீங்க சிம்பிள் when you get என்ன பேலன்ஸ்? அப்ப இதெல்லாம் கரெக்ட்டா தான் இருக்கு. what is the opening balance actually இங்க? 10,000. அப்ப கால்குலேட்டர் அப்படியே போடு. 10,000 plus 3,800 minus 3,000 minus 90 plus 10,000 1000 plus 1,000 plus 1,000 எவ்வளவு வேல்யூ வருது? வாயத்துல 11,710. how many of them are did this problem correct in the first itself? நான் ஃபர்ஸ்டே கரெக்ட்டா போட்டேன் சார், கையை தூக்கு பார்க்கலாம். ஓகே, இந்த பாயிண்ட் இந்த டிரான்சாக்ஷன் புரிஞ்சிருச்சா எல்லாருக்குமே? வாயத்தோர ஓகே, எத்தனை பேர் தப்பா போட்டிருந்தீங்க சார்? தப்பா போடுறேன், இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. தப்பா போடுறேன், இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு. 1 2 அவ்வளவுதானா? 3 4 5 கிளியரா இருக்கீங்களா ஆக்சுவலா? வாயத்தோர இப்ப வசம் புரிஞ்சிருச்சா? வாயத்தோர எல்லாம் ஒரு நிமிஷம் ஏஞ்சி பார்க்கலாம். ஏஞ்சியா? எல்லாம் வயசாயிடுச்சு நினைக்கிறேன், எல்லாம் ஏஞ்சிக்க முடியல. கடை கட்டிங்களா உட்காந்துருக்க கிளாஸ்க்குள்ள, கரெக்டா இல்லையா? நான் சிட்டு ஸ்டாண்டுன்னு சொல்லுவேன், நீ உட்காந்து உட்காந்து ஏஞ்சிக்கணும். ஓகேவா? சிட் சிட் ஸ்டாண்ட். உடச்சு விட்றக்கூடாது பெஞ்சை, நான் ஏதோ சொன்னதுக்காக. சிட், ஹேண்ட்ஸ் அப், புட்ஸ் யுவர் ஹேண்ட்ஸ் டவுன். ஓகே, நான் சொல்லும் போது 5னா 5 டைம்ஸ் நீங்க கிளாப் பண்ண போறீங்க, 2னா 2 டைம்ஸ். மாத்தி மாத்தி கிளாப் பண்ண திருப்பி பண்ணிட்டே இருப்பீங்க இன்னைக்கு.
புரியுதா இல்லையா? 2 3 4 1 3 5 2 செட். இல்ல எப்படி உன் கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னு பாக்குறேன். ஸ்டாண்ட், செட். சரி, உங்களுக்கு என்ன பாட்டு ரொம்ப பிடிக்கும்? கஷ்டம் இல்லதான். சரி, என்ன ரைம்ஸ் ரொம்ப பிடிக்கும் நீங்க சொல்ல போறீங்க இப்ப எனக்கு? ஜானி ஜானி எஸ் பாபாவா? ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டாரா? என்னப்பா புரியல? தோசையம்மா தோசையா? யாரா அது? சொல்லுங்கப்பா. உருளைக்கிழங்கு பட்டுக்குட்டியா? செல்லக்குட்டியா? ஓ, உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி என்ன போறீங்க அப்படியா? என்ன படம் தெரியல எனக்கு நான் பார்த்தது இல்லை அந்த அளவுக்கு. என்ன பாடுவோம் அதில் ஆக்சுவலா? திருப்பி சொல்லுங்க. உருளைக்கிழங்கு இல்லை, எனக்கு தெரியல, அதனால கேட்கறேன் நான். உருளைக்கிழங்கு செல்லக்குட்டி எங்க போச்சு அந்த மாதிரியா? இல்ல புரியல என்னது. நீங்க உங்களை ரைம்ஸ் நீங்க நான் சொல்லி தர போறேன் ஆக்சுவலா உங்களுக்கு. ஓகேவா? என்ன ரைம் சொல்லி தரலாம்? எனக்கு ஒழுங்கா தெரியுமா ஃபர்ஸ்ட்? பாபா பிளாக் ஷிப்பா? அவ்வளவு டஃப்பானதெல்லாம் எனக்கு தெரியாது. சரி, என்னது? ஃபாலிங் டவுன் அதா? ஆனா எனக்கு ஒன்று நல்லா தெரியும். வீல்ஸ் ஆன் த பஸ் நல்லா தெரியும். நல்லா இருக்குல்ல? கேர்ள்ஸ் வந்து நல்லா வீட்டில் பார்த்துட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாடுங்க பார்க்கலாம், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பார்க்கலாம். நம்ம wheels on the bus go round and round. அப்படியா? round 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 and round. doors on the bus தெரியல, எனக்கு மறந்துச்சு. ஓகே, தெளிவாயிட்டீங்களா? இல்ல தூங்கிட்டு இருக்கா? எழுப்பி விட்டேன் ஆக்சுவலா. சரி, இப்போ உங்களுக்கு இந்த சம் புரிஞ்சிச்சுல? ஓகே, I want you to try problem number 5. இல்ல 5 வேண்டாம், 7 போடுங்க. எத்தனை பேர் 7th சம் போட்டுட்ட? கையை தூக்க பார்க்கலாம். நீ வாயை மூட்டு உட்காந்துருக்கணும். ஓகே, சம் நம்பர் 7 எடுத்து எல்லாம் போட போறீங்க. நோட்ல நீ போடலன்னு எனக்கு தெரிஞ்சதுன்னா என்கிட்ட காலி. நீ இப்படியே சொல்லிட்டேன். கும்பல்ல கோவிந்தா போட்டு போலாம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. சம் நம்பர் 7 again I'll be giving you 10 minutes time. டைம் வேஸ்ட் பண்ண கூட, குவிக்கா போடணும். சம் நம்பர் 7ல லாஸ்ட் டிரான்சாக்ஷன் எடுத்து படிங்க பார்க்கலாம். uncredited means
செக் டெபாசிட்டட் அர்த்தம். ஓகே, நாட் கிளியர்டு தான் அன்கிரெடிட்டட்னு சொல்லுவாங்க. அதாவது கிரெடிட் ஆயிடுச்சுன்னா கிளியர்டுன்னு அர்த்தம். புரியுதா? அக்கௌண்ட்ல நம்ம பாஸ்புக்ல கிரெடிட் ஆச்சுன்னா டெபாசிட் ஆயிடுச்சு. கரெக்டா? பாஸ்புக்ல டெபிட் சைடுல ரிசிப்ட்ஸ் எழுதுவீங்களா, பேமெண்ட்ஸ் எழுதுவீங்களா? ஒன்னும் ஞாபகம் இல்ல. கேஷ் புக்ல டெபிட் சைடு என்ன எழுதுறீங்க? டெபிட் சைடுல என்ன எழுதுறீங்க? ரிசிப்ட்ஸ். கிரெடிட் சைடுல வாட் யூ ஆர் ரைட்டிங்? கரெக்டா? பாஸ்புக்னா அப்ப ஆப்போசிட்டா வரும்ல. வாய தொற, என்ன கவனி, என்ன கவனி கவனி. கேஷ் அவ பாஸ்புக்ல டெபிட் சைடுல என்னவா இருக்கும் ஆக்சுவலா? அப்பனா withdrawals and payments. கரெக்டா இல்லையா? கிரெடிட் சைடுல அப்ப என்ன வரும்? deposits and receipts. கரெக்டா? receipts and deposits. கரெக்டா இல்லையா? அப்போ கிரெடிட்டட்னா கிளியர்டு, நம்ம டெபாசிட் ஆயிருக்குன்னு அர்த்தம். அன்கிரெடிட்டட்னா கிரெடிட் ஆகல, டெபாசிட் ஆகலன்றதான் அன்கிரெடிட்டட் கொடுப்பாங்க. அப்போ அன்கிரெடிட்டட் அப்படின்னா செக் டெபாசிட்டட் நாட் கிளியர்டுன்னு அர்த்தம். செக் டெபாசிட்டட் எழுதுங்க, அன்கிரெடிட்டட் பக்கத்துல எழுதி வைங்க. செக் டெபாசிட்டட் நாட் கிளியர்டு. செக் டெபாசிட்டட் நாட் கிளியர்டு. செக் டெபாசிட்டட் நாட் கிளியர்டு. செக் டெபாசிட்டட் நாட் கிளியர்ட். புரியுதா? அது ஏன் அவுட் ஸ்டேஷன் கொடுத்துருக்காங்கன்னா, செக் நான் சொன்னல கிளியர் பண்ணதுக்கு டைமிங் டிஃபரன்ஸ் இருக்கும். நம்ம சேம் பேங்க் தான் இமீடியட்டா கிளியர் ஆயிடும். ஓகேவா? ஸோ பேங்க் டு பேங்க் இருந்தால் ஒரு 1 or 2 days ஆகும். நம்ம எக்ஸாம்பிள் நம்ம லொகேஷன் சென்னையா இருக்கும், செக் மதுரையா இருக்கும், அப்போ அவுட் ஸ்டேஷன் செக்கா இருக்கும். அது மாதிரி அவுட் ஸ்டேஷன் செக்னால அது லேட் ஆயிருக்குன்றாங்க. ஓகேவா? அதான் அன்கிரெடிட்டட் செக்ஸ் டியூ டு அவுட் ஸ்டேஷன். அது ஏன் கிரெடிட் ஆகல அப்படின்னா அதோட ரீசன் என்ன சொல்றாங்க? பிகாஸ் என்னன்னு சொல்றாங்க, அதுக்கு ஆக்சுவலா அவுட் ஸ்டேஷன் செக்னால லேட் ஆகுதான். புரியுதா? செக் அவுட் ஸ்டேஷனால டிலே ஆகுது, இன்னும் கிரெடிட் ஆகலன்றாங்க. அப்ப செக் டெபாசிட்டட் நாட் கிளியர்னா என்ன என்ட்ரி போடுங்க? டெபாசிட்டட்னா என்ன என்ட்ரி போடுங்க? ரிசிப்டா பேமெண்டா? பாயத்தோர ரிசிப்ட்னா ஆட் பண்ணோமா? ஆனா அது கிளியர் ஆகலையா? அப்ப ஆட் பண்ணது என்ன போடணும் ஆக்சுவலா? லெஸ். அப்ப ஆன்சர் இஸ் ஆக்சுவலா லெஸ். அதே மாதிரி டிரான்சாக்ஷன்ல கிரெடிட் சைடுன்னு ஸ்டார்ட் ஆகுது பாரு, படிங்க பார்க்கலாம். அத credit side of the bank column, repeat பண்ண, credit side of the bank column in cash book cash short. repeat பண்ணி படிங்க பார்க்கலாம். நான் சொல்ற மாதிரி தான் நீ புரிஞ்சுக்கணும். கிரெடிட் சைடுன்னு சொல்லிட்டாங்க, பேங்க் காலம் இந்த கேஷ் புக். இது என்ன புக் ஆக்சுவலான்னு சொல்றாங்க? என்ன கவனிச்சு நீ பக்காவா ஆன்சர் பண்ண. ஆக்சுவலா வாயத்தோர கேஷ் புக்கா? கேஷ் புக்ல டெபிட் சைடா கிரெடிட் சைடா? வாயத்தோர அது ஏன் பேங்க் காலம்? நான் தான் சொன்னேன், கேஷ் புக்ல 2 காலம் மாதிரி இருக்கும், ஒன்னு கேஷ் காலம், இன்னொன்னு பேங்க் காலம். ஆனா கேஷ் புக்ல ஐ அம் டாக்கிங் அபௌட் வாட் காலம்? கிளியரா சொன்னேன் ஆக்சுவலா பேங்க் காலம். சொன்னா இல்லையா? கேஷ் புக்ல கேஷ் டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் பண்ணுவோம், பேங்க் டிரான்சாக்ஷன்ஸும் ரெக்கார்ட் பண்ணுவோம். ஆனா நம்ம எடுக்க போறது ஒன்லி வாட் டிரான்சாக்ஷன் ஆக்சுவலா? பேங்க் டிரான்சாக்ஷன். அதான் சொல்லிருக்காங்க, வேற எதுவும் இல்ல. சோ இப்ப இந்த கேஷ் புக் டெபிட் சைடா கிரெடிட் சைடா? பாய் தோற சத்தமா சொல்லு. அப்ப கேஷ் புக்ல கிரெடிட் சைடு, கேஷ் புக்ல கிரெடிட் சைடுனா ரிசிப்ட்ஸா பேமெண்டா? பாய் தோற அந்த பேமெண்ட் காஸ்ட் ஷார்ட்ன்றாங்க. காஸ்ட் ஷார்ட். பாய் தோற என்ன ஆக்சுவலா? காஸ்ட் ஷார்ட். ரிப்பீட் பண்ணு ஆக்சுவலா உனக்கு காஸ்ட் ஷார்ட். காஸ்ட் ஷார்ட் அப்படின்னா, காஸ்ட் ஷார்ட் அப்படின்னா நம்ம போட வேண்டிய ஐட்டமா போடாம விட்டுட்டோம், மிஸ் பண்ணிட்டோம்னா கம்மியா இருக்குன்னு அர்த்தம். அப்ப நான் பேமெண்ட் போடணும், ஆனா நான் கம்மியா போட்டேன். புரியுதா நான் சொல்றது? அதாவது ஆக்சுவலா இப்ப என்னன்னு சொல்றாங்கன்னா, இப்ப இதான் என்னோட கேஷ் புக்னா, இந்த கேஷ் புக்ல பேமெண்ட் சைட்ல 2000 rupees போட்டிருக்கணும். ஆனா நான் 500 rupees தான் போட்டிருக்கேன். அப்ப எவ்வளவு கம்மியா போட்டிருக்கேன்? சத்தமா சொல்ல. அப்ப கேஷ் புக்ல 1500 rupees இந்த மாதிரி கேஷ் புக்ல இப்படி ரெக்கார்ட் பண்றேன்னா, ஸ்டேட்மெண்டா போடும்போது பேமெண்ட் தானே ஆக்சுவலா? பாயத்தோர அப்ப அதை ஆட் பண்ணுமா லெஸ் பண்ணுமா? பேமெண்ட் போடும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? ஆட் பண்ணுவோமா லெஸ் பண்ணுவோமா? வாயத்தோர லெஸ். அதே ரிசிப்ட் சைடா இருந்தா என்ன பண்ணுவீங்க? வாயத்தோர காஸ்ட் ஷார்ட்னா கம்மியா போட்டிருக்காங்க, அப்ப நம்ம அதை எடுத்து ரெக்கார்ட் பண்ற மாதிரி இருக்கும். ரெக்கார்ட் பண்ணும்போது அப்ப ஆட் பண்ணுமா லெஸ் பண்ணுமா? தண்டமா இருக்கீங்க ஆக்சுவலா. பேமெண்ட் ஆடா லெஸ்ஸா? கிளியரா இருக்கீங்க. ரிசிப்ட் ஆடா லெஸ்ஸா?
ஓகே, கேஸ்ட் ஷார்ட்னா அவன் போடாம விட்டுட்டான், கம்மியா இருக்குன்னு அர்த்தம். பேமெண்ட்ல 2000 rupees போட வேண்டிய இடத்துல 500 தான் போட்டிருக்கான். அப்ப 1500 போடல, கேஸ்ட் ஷார்ட்ன்றாங்க. கேஸ்ட் ஷார்ட்னா கம்மியா போட்டிருக்காங்க. எவ்வளவு போட்டிருக்காங்க? எவ்வளோ போட்டிருக்காங்க, எவ்வளோ போடல. அப்ப நம்ம போடணும்ல. so we are going to record that payment in the cash book credit side. கரெக்டா? அப்படி ரெக்கார்ட் பண்ண போறோம்னா அது நமக்கு எக்ஸ்பென்சஸா இல்ல இன்கம்னா எக்ஸ்பென்சஸ். கரெக்டா? அப்படி எக்ஸ்பென்ஸ் எடுத்து நான் புக்ல எப்படி ரெக்கார்ட் பண்றேன்னா ஸ்டேட்மெண்டா போடும்போது ஆடா லெஸ்ஸா வாயத்தோட. இது புரியுதா? ஓகே, இது இல்லைன்னா உனக்கு இப்படி புரியுதான் பாருங்க. ஆக்சுவலா 2000 rupees தான் ரெக்கார்ட் பண்ணணும். எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணணும்? ஆனா தெரியாம 2500 ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அப்ப how much they recorded more? அதுதான் காஸ்ட் மோர், அதாவது ஓவர் காஸ்ட்னு சொல்லுவோம். அது பேர் ஆக்சுவலா தரங்க ஓவர் காஸ்ட். இதுக்கு பேர் நம்ம முன்னாடி பார்த்தது அண்டர் காஸ்ட், இப்ப பாக்குறது ஓவர் காஸ்ட். எவ்வளவு ஓவர் காஸ்ட் பண்ணிட்டாங்க ஆக்சுவலா? வாயத்தோட. அது எந்த சைட ஓவர் காஸ்ட் பண்ணிட்டாங்க? டெபிட் சைடா கிரெடிட் சைடா? வாயத்தோட. அப்ப இது பேமெண்டா? பேமெண்ட் அதிகமா போட்டிருக்காங்களா? வெதர் தே புட் மோரா லெஸ்ஸா? மோர். எவ்வளவு மோரா போட்டாங்க? அப்ப அதிகமா போட்டா அதிகமா லெஸ் பண்ணிருப்பாங்களா ஆட் பண்ணிருப்பாங்களா? என்ன பண்ணிருப்பாங்கன்னு கேக்குறேன்டா. தமிழ் தெரியுமா தெரியாதாடா உங்களுக்கு? தமிழ் தானே நடத்துறேன் நான் ஆக்சுவலா. வெதர் தே டிட் ஆக்சுவலா பேமெண்ட் போட 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 when you are recording payment recorded on the cash book னா பேமெண்ட் போட 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 ஆட் பண்ணுவோமா லெஸ் பண்ணுவோமா? லெஸ் தானே பண்ணிருப்போம். நான் 2000 rupees போனது 2500 போட்டிருக்கேன்னா எவ்வளவு லெஸ் பண்ணிருப்பேன்? 2500. கரெக்டா? அப்ப 500 rupees லெஸ் என்ன பண்ணிருக்கேன் எக்ஸ்ட்ராவா? அதை கரெக்ட் பண்ணனா என்ன பண்ணுவ? எவ்வளவு ஆட் பண்ணணும்? புரியுதா? இததான் கேட்டு தொலைகிறேன். ஓவர் காஸ்ட்னா they recorded more. கிளியரா இருக்கீங்களா? அண்டர் காஸ்ட், காஸ்ட் ஷார்ட் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா கம்மியா போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? இப்ப நான் கேள்வி கேட்கலாமா? ஆனா மாத்தி கேட்க போறேன். கேஷ் புக்ல ரிசிப்ட் சைட்ல 5000 ரெக்கார்ட் பண்ணணும். எவ்வளோ? ஆனா 5500 ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. அவன் வேணுட்டே பேமெண்ட் தான் கேட்பான், உனக்கு கன்ஃபியூஸ் பண்ண. ஏன்னா அதான் நீ தப்பா போடுவ. ரிசிப்ட் ஈஸியா சொல்றேன் உனக்கு தெரியும். இப்ப ரிசிப்ட் சொல்றேன், ஒழுங்கா ஆன்சர் பண்ண. எவ்வளவு போட்டிருக்கணும்? how much they recorded? how much they recorded more? ரிசிப்ட் சைடுல 500 எக்ஸ்ட்ரா ரெக்கார்ட் பண்ணிருக்கோம்னா ரிசிப்ட்னு சொல்லும்போது எக்ஸ்பென்சஸா இன்கமா? அப்ப இன்கம்னா எல்லாத்தையும் ஆட் தானே பண்ணிருப்போம். எவ்வளவு ஆட் பண்ணிருப்போம்? 5500. ஆனா எவ்வளவு ஆட் பண்ணிருக்கணும்? அப்ப how much they recorded more? அப்ப இது ஓவர் காஸ்டா அண்டர் காஸ்டா? எவ்வளவு ஓவர் காஸ்ட் பண்ணிட்டாங்க? அப்ப அந்த 500 ஓவர் காஸ்ட் பண்ணி என்ன பண்ணிருக்காங்க? அப்ப என்ன பண்ணணும் நம்ம? எவ்வளவு லெஸ் பண்ணுவீங்க? புரியுதா? இவ்வளவுதான் நான் கேட்கிறேன் ஆக்சுவலா. சொல்ல புரிஞ்சுச்சா உங்களுக்கு? இப்ப அடுத்த கேள்வி கேட்கறேன், கரெக்டா ஆன்சர் பண்ணி தோல. 5000 ரெக்கார்ட் பண்ணணும். how much you need to record? ஆனா wrongly 4000 ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலா எவ்வளவு ரெக்கார்ட் பண்ணிருக்கணும்? ஆனா how much recorded? அப்ப whether இது ஓவர் காஸ்டா இல்ல அண்டர் காஸ்டா? அண்டர் காஸ்டா. எவ்வளவு அண்டர் காஸ்ட் பண்ணிட்டாங்க? 1000. மிஸ் பண்ணிருக்காங்களா? ரெக்கார்ட் பண்ணலையா? அண்டர் காஸ்ட் பண்ணிருக்காங்களா? அப்ப ரெக்கார்ட் பண்ண போறோமா? என்ன பண்ணணும் ஆக்சுவலா? எவ்வளவு ஆட் பண்ணணும்? புரியுதா? இப்ப நான் கேள்வி கேட்கலாமா? கேஷ் புக்ல கிரெடிட் சைடுல அண்டர் காஸ்டா இருக்கு. கேஷ்ல கிரெடிட் சைடுல ரிசிப்டா பேமெண்டா? பேமெண்ட்னா அப்ப நார்மலா என்ன தான் பண்ணுவீங்க? லெஸ். ரிசிப்ட் இருந்தா நார்மலா என்ன பண்ணுவீங்க? அது தெரியணும். அதனால நீ தப்பு தப்பா வளர்ற. ரிசிப்ட் என்ன பண்ணணும்? ஆட். பேமெண்ட்னா இப்ப பேமெண்ட்ட அண்டர் காஸ்ட் பண்ணிட்டான்றாங்க. அண்டர் காஸ்ட்னா கம்மியா போட்டாங்க. அப்ப கரெக்ட் பண்ணணும்ல. அப்ப இனிமேல் அந்த பேமெண்ட்டை கரெக்ட் பண்ணா அதை போடும்போது என்ன பண்ணணும் ஆக்சுவலா? நம்ம சத்தியமா சொல்றேன், சிஏ கோர்ஸை ரிசைன் பண்ணி பேப்பர் கொடுத்துட்டு ஓடிடணும் நீ ஆக்சுவலா. ரிசிப்ட் என்னடா பண்ணி தொலைவ? வாயத்தோர. ஓகே, பேமெண்ட் என்ன பண்ணுவ? நீ என்ன பண்ணிடு ஆக்சுவலா, உன்னோட யங்ஸ்டர்ஸ் ஜூனியர்ஸ் என்ன பண்ணிடு, 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து இங்க உட்காந்து கிளாஸ் கவனிக்க சொல்லு. அப்பனா உனக்கு நான் ரிசிப்ட்னா என்ன, பேமெண்ட்னா என்ன, ரெவென்யூனா என்ன, ஓகே அப்படின்னா சொல்லி கொடுத்து வந்திருக்கேன். அதான் விஷயம். ஓகே,
ஆனா நீ என்ன பண்ற, அதுவே உனக்கு தெரியாம உட்காந்துருக்க. உன் கையில எவனோ ஒருத்தன் 10 ரூபா கொடுக்குறான், அது ரிசிப்டா பேமெண்டா? உன் கையில இருந்து ஒருத்தன் 20 ரூபா வாங்குறான், ரிசிப்டா பேமெண்டா? உன் கையில இருந்து பைசா போச்சுன்னா ஆட் பண்ணியா லெஸ் பண்ணுவியா? இந்த மூளை இருக்குல்ல, அதான் இங்க அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். வளர்ற ஆக்சுவலா இதை உட்காந்துக்கிட்ட சத்தியமா இப்ப நான் சொல்றதை ஒழுங்கு கவனிச்சுக்கோ, இல்ல உனக்கு கொன்றுவேன். ஆக்சுவலா கேஷ் புக்ல இது ரிசிப்டா, இது பேமெண்டா? ஓகே, எனக்கு இது மேல சாவடிச்சிட கூடாது, புரியுதா இல்லையா? சோ டெபிட் கிரெடிட் மைண்ட்ல வச்சுக்கோ, ஓகேவா? பேமெண்ட் 5000 போட்டிருக்கணும். எவ்வளவு போட்டிருக்கணும்? ஆனா 5500 போட்டிருக்காங்க. புரியுதா? எவ்வளவு, எது கரெக்டான ஒண்ணு? இதுதான் கரெக்ட் என்ட்ரி. ஆனா நான் ராங்கா என்ன என்ட்ரி பண்ணிட்டேன்? 5500 பேமெண்ட்னா ஆட் பண்ணிருப்பியா லெஸ் பண்ணிருப்பியா? லெஸ் பண்ணிருப்ப. இப்ப நீ ரெக்கார்ட் பண்ணிருக்கிறது 5500ல 5000 தானே போட்டிருக்கணும். அப்ப எவ்வளவு மோரா போட்டிருக்க? அப்ப இதுக்கு பேரு ஓவர் காஸ்டா அண்டர் காஸ்டா? ஓவர் காஸ்டா. எவ்வளவு ஓவர் காஸ்ட் பண்ணிருக்க? அத லெட் மாதிரி கொஸ்டின் கொடுத்திருக்கான். 500 ரூபாய் நான் ஓவர் காஸ்ட் பண்ணிருக்கேன்னு சொல்றான். புரியுதா இல்லையா? இந்த மாதிரி கூட நீ மூளையை யூஸ் பண்ணாத, ஈஸியா நான் கொடுக்குறேன் 500 rupees ஓவர் காஸ்டா இருக்குன்றான். புரியுதா? அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ராவா நீ போட்டிருக்க எக்ஸ்பென்சஸ்? அப்ப இது ஓவர் காஸ்டா அண்டர் காஸ்டா? எவ்வளவு ஓவர் காஸ்ட் பண்ணிருக்க? அப்ப ஓவரா காஸ்ட் பண்ணும்போது ஆட் பண்ணிருப்போமா லெஸ் பண்ணிருப்போமா? லெஸ் பண்ணிருக்கோமா? இப்ப நான் 5000 தானே கொண்டு வரணும், 500 எக்ஸ்ட்ரா தானே போட்டிருக்கேன். எக்ஸ்ட்ரா போட்டு நான் என்ன பண்ணி வச்சிருக்கேன்? அப்ப என்ன பண்ணணும்? இதான் கேக்குறேன். அப்ப ஆடா லெஸ்ஸா? எவ்வளவு ஆட் பண்ணணும்? புரியுதா? ஆனா அதுவே 4000 இருக்கு. இப்ப இதுக்கு ஒழுங்கு மாதிரி ஆன்சர் பண்றேன். இங்க எவ்வளவு இருக்கு? 5000 போடணும். ஆனா எவ்வளவு போட்டுட்ட? அப்ப how much you recorded more or less? புரியுதா? அதுதான் காஸ்ட் ஷார்ட்னு வேர்ட மாத்தி கொடுத்திருக்காங்க. ஆனா அதுக்கு பேரு அண்டர் காஸ்ட்னு அர்த்தம். அதுக்கு பேர் அது அண்டர் காஸ்ட்னா கம்மியா போட்டிருக்காங்கன்னு அர்த்தம். புரியுதா? அண்டர் காஸ்டா கண்ணு தெரியலன்னு. சோ இங்க எவ்வளவு இருக்கு ஆக்சுவலா? இங்க எவ்வளவு போட்டிருக்கான்? whether they recorded more or less? எவ்வளவு லெஸ்ஸரா போட்டிருக்காங்க? கண்டுபிடிச்சோமா? 1000 கம்மியா போட்டிருக்காங்களா? இந்த பேமெண்ட் ஆட் பண்ணிருக்காங்களா இல்ல மைனஸ் பண்ணிருக்காங்களா? கரெக்ட். என்ன பண்ணிருக்காங்க? மைனஸ். ஆனா எவ்வளவு இப்ப கம்மியா போட்டிருக்காங்க? இப்ப பேமெண்ட் என்டர் பண்ணணுமா? அப்ப என்ன பண்ணுவீங்க ஆக்சுவலா? இது எப்படி கொடுத்திருப்பானா காஸ்ட் ஷார்ட் அண்டர் காஸ்ட் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. என்னது? காஸ்ட் ஷார்ட் ஆர் அண்டர் காஸ்ட். அண்டர் காஸ்ட் தான் கம்மியா போட்டிருக்காங்க. புரியுதா? அதே மாதிரி காஸ்ட் ஷார்ட்னா கம்மியா போட்டிருக்காங்க. அப்ப நம்ம எடுத்து என்டர் பண்ணணும். புரிஞ்சுச்சா? இவ்வளவுதான் பாயிண்ட். இப்ப இதுக்கு ஆன்சர் பண்ண நீயே ரிசிப்ட்ல 6000 என்ட்ரி போட்டிருக்கணும். எவ்வளோ? ஆனா 6600 என்ட்ரி போட்டாங்க. எவ்வளவு என்ட்ரி போட்டிருக்கணும்? ஆனா எவ்வளவு போட்டிருக்காங்க? அப்ப இது ஓவர் காஸ்டா அண்டர் காஸ்டா? எப்படி ஓவர் காஸ்ட் சொன்னீங்க? அதிகமா போட்டிருக்காங்க. எவ்வளவு அதிகமா போட்டிருக்காங்க? அப்ப 600 rupees ரிசிப்ட்னால நம்ம நார்மலா என்ன பண்ணிருந்திருப்போம்? ஆட் தானே பண்ணிருப்போம். how much you added more? அத கரெக்ட் பண்ணணும்னா ஆட் லெஸ். புரியுதா? இப்போ 5600 என்ட்ரி பண்ணிட்டாங்க. 5000 எவ்வளவு போட்டிருக்கணும்? எவ்வளவு போட்டிருக்கான்? அப்ப எவ்வளவு மிஸ்ஸிங்கா போட்டிருக்கான்? பாயத்தர. அப்ப whether they recorded more or less? அப்ப இது அண்டர் காஸ்டா ஓவர் காஸ்டா? அண்டர் காஸ்ட் தான் காஸ்ட் ஷார்ட்னு கொடுக்குறாங்க. அதான் அண்டர் காஸ்ட். கிளியரா இருக்கீங்களா? அண்டர் காஸ்ட்ன்றது கம்மியா போட்டிருக்காங்க. அதுதான் இன்னொரு வேர்ட் என்ன சொல்றாங்க? காஸ்ட் ஷார்ட்னு கொடுத்திருக்காங்க. எவ்வளவு கம்மியா போட்டிருக்கான்? பாயத்தர. அப்ப நம்ம அதை ரெக்கார்ட் பண்ணணும்ல. அப்ப இது ரிசிப்டா பேமெண்டா? அப்ப ரிசிப்ட நம்ம ரெக்கார்ட் பண்ண போறோம், இன்க்ரீஸ் பண்ண போறோம்னா பாயத்தர. அப்ப ரிசிப்ட இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருந்தா ஆட், ரிசிப்ட டிக்ரீஸ் பண்ற மாதிரி இருந்தா லெஸ். பேமெண்ட்டை இன்க்ரீஸ் பண்ற மாதிரி இருந்தா லெஸ், பேமெண்ட்டை டிக்ரீஸ் பண்ற மாதிரி இருந்தா அவ்வளவுதான் பாயிண்ட். இப்போ புரிஞ்சுச்சா? இப்போ டிரான்சாக்ஷன் வாங்க படிங்க பார்க்கலாம். கிரெடிட் சைடு ஆஃப் த பேங்க் காலம் இன் கேஷ் புக் காஸ்ட் ஷார்ட். புரியுதா? கேஷ் புக்கா
பாயத்தோரா கேஷ் புக்ல கிரெடிட் சைடா டெபிட் சைடா? அப்ப ரிசிப்டா பேமெண்டா? பேமெண்டா. கேஷ் புக்ல பேமெண்ட்னா கேஷ் புக்ல பேமெண்ட் கேஸ்ட் ஷார்ட்டா ஓவர் கேஸ்டா அண்டர் கேஸ்டா? பாயத்தோரா கம்மியா போட்டிருக்காங்க. அப்ப ஐ கோயிங் டு ரெக்கார்ட் மை டிரான்சாக்ஷன். கரெக்டா? அப்படி நான் பேமெண்ட் எதுவுமே ரெக்கார்ட் பண்ண என்ன ஆகும் ஆக்சுவலா? ஆடா லெஸ்ஸா? ஏன் லெஸ்? பேமெண்ட். புரியுதா? அதே இடத்துல ஓவர் கேஸ்ட் இருந்தா பாயத்தோரா ஓகே. இதுவே டெபிட் சைடு இருந்து ஓவர் கேஸ்டா இருக்குன்றாங்க. பாயத்தோரா டெபிட் சைடா இருந்து அண்டர் கேஸ்ட்னு சொல்லிருக்காங்க. புரியுதா? இவ்வளவுதான் பாயிண்ட். அதை புரிஞ்சுட்டு ஆன்சர் பண்ண அவ்வளவுதான். இப்போ நீங்க டிரான்சாக்ஷன் படிச்சு ஆன்சர் பண்ணுவியா? கிரெடிட் சைடு ஆஃப் த பேங்க் காலம் ஆஃப் த கேஷ் புக்கா? கேஷ் புக்ல டெபிட் சைடா கிரெடிட் சைடா? ரிசிப்டா பேமெண்டா? இது ஓவர் கேஸ்டா அண்டர் கேஸ்டா? அண்டர் கேஸ்டா என்ன பண்ணணும்? பாயத்தோரா அவ்வளவுதான். நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்னு ஒரு வேர்ட் கொடுத்துருக்கான் பாருங்க. இன்ட்ரெஸ்ட் படி, நீயே படி. இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு பை த பேங்க். இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு பை த பேங்க். எல்லாம் வாயை திறந்து படி. சார்ஜ்டு பை த பேங்க்னா எக்ஸ்பென்சஸா இன்கமா? ரிசிப்டா பேமெண்டா? அப்ப ஆடா லெஸ்ஸா? லெஸ். சார்ஜ்டு பை த பேங்கா? நாட் என்டர்ட் இன் த சாரி மாத்தி படிச்சிட்டேன். இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டு பை த பேங்க் ரெக்கார்டட் ட்வைஸ் இன் த கேஷ் புக். ரெக்கார்டட் ட்வைஸ் இன் த கேஷ் புக். இன்ட்ரெஸ்ட் சார்ஜ்டுனா எக்ஸ்பென்சஸா இன்கமா? ரெக்கார்டட் பை த பேங்க். ரெக்கார்ட் ஆல்சோ இன் த கேஷ் புக். ஆனா how many times they recorded? ஒரு டைம் தானே போடணும். how much amount? 500ன்றத ட்வைஸ்னா how many times? 2 times ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டா இல்லையா? 500 ரெக்கார்ட் பண்ணிருக்காங்க. கரெக்டா? இப்போ ஒண்ணுனா சொல்லணும். இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் எக்ஸ்பென்சஸா இன்கமா? ரிசிப்டா பேமெண்டா? பேமெண்ட். how many times ரெக்கார்ட்? எங்க? வாயத்தோரா அப்ப இந்த கேஷ் புக்ல இந்த மாதிரி ரெக்கார்ட் பண்ணாங்கன்னா அதை ஆட் பண்ணிருப்பாங்களா லெஸ் பண்ணிருப்பாங்களா? ஏன்? வெரி குட். how many times பேமெண்ட் மைனஸ் பண்ணிருப்பாங்க? அப்ப ஒரு டைம் மட்டும் கரெக்டா, ஒரு டைம் தப்பா? அப்ப என்ன பண்ணணும்? எவ்வளவு ஆட் பண்ணுவீங்க? புரியுதா? எத்தனை பேர் 500 ஆட் பண்ணணும்ன்றது புரிஞ்சிருச்சு? ஏன் ஆட் பண்ணணும் சொல்லுங்க பார்க்கலாம். they recorded அப்ப எவ்வளவு ஆட் பண்ணுவீங்க? சூப்பர். அடுத்த பாயிண்ட் படிங்க பார்க்கலாம். செக் டெபாசிட் ஆஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் படிங்க பார்க்கலாம். அப்படியே உல்டாவா வருது. அவனே சொல்லிட்டான் செக் டெபாசிட்டட் ஆஸ் பர் த பேங்க் ஸ்டேட்மெண்ட். ஆஸ் பர் த பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா கேஷ் புக்கா பாஸ்புக்கா? பாஸ்புக் படி அது என்டர்டா. எங்க? பேங்க். இந்த டெபாசிட்டட்ன்றது எங்க ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க? பாஸ்புக். கரெக்டா? நாட் என்டர்ட் இன் த ஓகே. செக் டெபாசிட்டட் தானே? அப்ப ரிசிப்டா பேமெண்டா? பாயத்தோரா அப்ப பாஸ்புக் என்ன பண்ணிருந்திருப்பாங்க? அத ஆட் பண்ணிருப்பாங்க. இது என்டர்ட் இன் த கேஷ் புக்கா நாட் என்டர்ட் இன் த கேஷ் புக்கா? அப்ப கேஷ் புக் என்ன பண்ணணும்? அத ஏன் ஆட் பண்ணணும்? ஏன்னா பாஸ்புக்ல ரிசிப்ட் ஆட் பண்ணிட்டாங்க which is not entered in the cash book. cash book not entered என்ன பண்ணணும்? ஆக்சுவலா ஆட் பண்ணணும். எத்தனை பேருக்கு அதை ஆட் பண்ணுன்றது புரிஞ்சிருச்சு? கிளியரா இருக்கீங்களா? டிரான்சாக்ஷன் உல்டாவா கொடுத்துருக்கான். நாமளே செக் டெபாசிட் ஃபர்ஸ்ட் அஃபெக்டிங் புக் நமக்கு என்னது ஆக்சுவலா? பாயத்தோரா ஆனா இங்க என்னவா இருக்கு? ஏன் பாஸ்புக்னு மாத்திக்கிட்டேன்? ஏன் பாஸ்புக்னு மாத்தனன்னு கேக்குறான். ஏன்னா ஆஸ் பர் என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டான்? புரியுதா? ஓகே. செகண்ட் டிரான்சாக்ஷன் மட்டும் எனக்கா படிங்க பார்க்கலாம். திருப்பி சொல்லுங்க. செக் இஷ்யூட்னா ரிசிப்டா பேமெண்டா? எக்ஸ்பென்சஸா இன்கமா? ஆடா லெஸ்ஸா? ஃபர்ஸ்ட் கேஷ் புக் லெஸ் பண்ணிருப்போமா? என் கேஷா நாட் என் கேஷ்டா? அப்ப கிளியரா நாட் கிளியரா? அப்ப மைனஸ் பண்ணத ஆட் பண்ண எவ்வளவு ஆட் பண்ணுவீங்க? 7th பாயிண்ட்ல புரிஞ்சுச்சா? how many of them understood 7th question right now? okay fine. so அதே மாதிரி 8th questionல சரி 7th question முதல்ல ட்ரை பண்ணி முடிக்கிறீங்களா? 7th question வேற ஏதாவது டிரான்சாக்ஷன் டவுட் இருக்கா? டவுட் இருக்குன்னா கேட்டுக்கணும்.
டெஸ்ட்டுக்கு மார்க் எடுக்கலன்னா கட்டாயம் உனக்கு கேள்வி கேட்பேன். நீ என்ன படிச்சேன்னு உன்னை முதல்ல இருந்து ஆரம்பிப்பேன். சொல்ல புரியுதா இல்லையா? டெஸ்ட் மார்க்ஸ் கம்மியாச்சு நடத்தின சாப்டர்ல அப்படின்னா 100% 100 சம் கொடுத்து நீ போட்டா நெக்ஸ்ட் கிளாஸ்க்குள்ளே உட்காரப்போம். காலை வாங்கிட்டியா? அதுக்கேற்ற மாதிரி தான் படிக்க முடியுங்க. ஓகே, 7th சம் முடிங்க பார்க்கலாம். யாரெல்லாம் 7 சம் முடிச்சிட்ட கையை தூக்கு பார்க்கலாம். சீக்கிரம் முடி, மத்தெல்லாம் சீக்கிரம் முடி. 7th முடிச்சிட்டா யூ கேன் ட்ரை ஃபார் 8th ப்ராப்ளம் பை அதர்ஸ்லாம் 8th ப்ராப்ளம் ட்ரை பண்ணுங்க.
வரீங்களா? கிளாஸ் ரெகுலரா வரீங்களா? என்ன டவுட்? இன்ட்ரெஸ்ட் டெபாசிட் ஆயிடும், டெபிட்டட்னா வித்ட்ரா பண்றாங்க டைம், பட் டெபிட்டட் நம்ம கொடுத்து போறாங்க சார்ஜ் தான் கொடுப்பாங்க, பட் டெபிட்டட்னா எக்ஸ்பென்ஸ், கிரெடிட்டட் தான் நம்ம இன்கம் பேங்க் ஸ்டேட்மென்ட் ஆட் பண்ணுவாங்க. இது சொல்றேன், என்ன டவுட்? தப்பா போட்டுருக்கீங்க. டிஸ்ஆனர்னா நாட் கிளியர்னு இருக்கும். நாட் கிளியர் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவீங்க? இன்கம் ஆட் பண்ணிருப்பீங்க, அந்த மாதிரி கிளியர் ஆகல, என்ன கிளியர் ஆகல, அப்ப ஆட் பண்ணா மைனஸ் பண்ணணும். அப்பதான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பென்சஸ் வந்து மைனஸ் பண்ணி வச்சுக்குவோம். அப்போ கேஷ் மைனஸ் பண்ணிருக்க மாட்டாங்க, ஸோ மைனஸ் பண்ணுவோம். காட்டுங்க என்ன பண்ணி. செவன்த் சம் யாரெல்லாம் முடிச்சா? செவன்த் சம் கை தூக்கு. என்ன ஆன்சர் வந்துச்சு? ஆக்சுவலா எல்லாருக்குமே ஆன்சர் கீ கொடுத்தா தப்பா போச்சு. அதை பார்த்து அழகா மேட்ச் பண்ணி கொண்டு வந்துருக்க. கரெக்டா டாலி பண்ணி ஆன்சர் எப்படி 90,000 கொண்டு வந்துட்டு இருக்க. எல்லாருக்கும் ஆன்சர் வந்துருச்சா? யாருக்கெல்லாம் ஆன்சர் வரல? இன்னும் டவுட் இருக்கு? யாருக்கெல்லாம் டவுட் இருக்கு? ஓகே, நான் ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் சொல்லிடுறேன், கவனிக்க போறீங்க. சம் நம்பர் 8 மட்டும் ஒரே நிமிஷம் எல்லாரும் எடுங்க பார்க்கலாம். ஸ்டாப் ரைட்டிங், லிசன் ஹியர். 8th ப்ராப்ளம்ல லாஸ்ட்க்கு பிஃபோர் டிரான்சாக்ஷன் எடுத்து படிங்க. A check deposited into bank. Check deposited into bank na received and deposited இல்ல issued and deposited? பாயத்தோரா received and deposited. அப்ப receipt payment actually அது. அப்ப add a less. Okay, received and deposited was dishonored. பாயத்தோரா actually அது dishonored but no intimation has been received அப்படின்றாங்க. dishonor அப்படின்னா செக், இப்ப எக்ஸாம்பிள் நீங்க தான் எனக்கு செக் இல்ல, நம்ம தான் வந்து ஒரு செக் வாங்குறோம் கிளைண்ட் கிட்ட இருந்து நம்ம செக்கை வாங்குறோம், வாங்கி வச்சுக்கிறேன். அவன் சொல்றான் நெக்ஸ்ட் மந்த் போடுங்க சார் அப்படின்னு சொல்றான். நானும் ஓகே டைம் கொடுக்குறோம், 30 days டைம் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் மந்த் போட்டு பைசா இருக்கலாம்னு போறேன். நெக்ஸ்ட் மந்த் ஆகி அந்த 30th அன்னைக்கு நான் செக்கை போட்டா பேங்க்ல போட்டோன்னே அவன் அக்கௌண்ட்ல பைசா இல்லைன்னு சொல்லி insufficient funds சொல்லி டிஸ்ஆனர் ஆயிடுது. ஹேவ் யூ அண்டர்ஸ்டுட்? நீ செக் வாங்கணும், ரிசிப்ட் என்டர் பண்ணிருப்பல, அப்ப என்ன பண்ணிருப்ப? கேஷ் புக்ல அத பாயத்தோர ஆட் பண்ண. ஆனா பாஸ்புக்ல இப்ப போய் பார்த்தா அந்த செக் கிளியர்டா நாட் கிளியர்டா? ஓகே, நாட் கிளியர்ட். நாட் கிளியர்னா என்ன இருக்கு? ஆக்சுவலா அது டிஸ்ஆனர் ஆயிருக்கு. டிஸ்ஆனர்னா ஹானர்னா நான் ஹானர் பண்ணி உன்னை வெல்கம் பண்றேன், அந்த மாதிரி செக்கை போய் ஹானர் பண்ணா பைசா கிடைச்சிரும் எனக்கு ஆக்சுவலா. ஆனா அது ஹானர் ஆகல, டிஸ்ஆனர் ஆயிடுச்சு. அப்ப நான் செக்ல இருந்து மணி எனக்கு வரல. கிளியரா? அப்ப அது கிளியர்டா நாட் கிளியர்டா? அப்ப செக் டெபாசிட்டட் நாட் கிளியர்டா தான் டிஸ்ஆனர்ட்னு கொடுப்பாங்க. நீங்க டிஸ்ஆனர் வேர்டு பார்த்தோம், ஐயோ வேற ஏதாவது பண்ணுமா அப்படின்னா தயவுசெய்து கேள்வி கேட்காத. ஓகேவா? சோ டிஸ்ஆனர்ட் மீன்ஸ் நாட் கிளியர்ட். வாட்ரங்க வேர்டு செட் நாட் கிளியர்ட். புரியுதா? அப்ப என்ன பண்ணிருப்பீங்க? ஆட் பண்ணிருப்பீங்க. இப்ப கிளியர் ஆகல, அப்ப என்ன பண்ணணும்? வாயத்தர மைனஸ். அப்ப ஆட் லெஸ், வாயத்தர லெஸ். நெக்ஸ்ட் அடுத்த டிரான்சாக்ஷன் அதிலே படிங்க பார்க்கலாம். நீ படிக்கிறது எல்லாருக்கும் புரியணும், எனக்கும் புரியணும், உனக்கும் புரியணும். தலையெழுத்தேன்னு படிக்க கூடாது. படிங்க பார்க்கலாம். பேங்க் பேங்க் பெய்டு ஹவுஸ் டாக்ஸ். ஹவுஸ் டாக்ஸ்னா முனிசிபல் டாக்ஸ். சொல்லி கொடுத்தோம் லாஸ்ட் கிளாஸ்ல. முனிசிபல் டாக்ஸ் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் கார்ப்பரேஷன் டாக்ஸ். ஞாபகம் இருக்கா இல்லையா? கார்ப்பரேஷன் டாக்ஸும் ஹவுஸ் டாக்ஸ் முனிசிபல் டாக்ஸும் ஒண்ணுதான். ஓகேவா? சோ பேங்க் பெய்டு ஹவுஸ் டாக்ஸ் ஆன் அவர் பிகாஃப் சொல்றாங்க. நமக்காக பேங்கர் அதை பேமெண்ட் பண்றாங்களாம். அப்ப நமக்கு அது ரிசிப்டா பேமெண்டா?
பாயத்தோர. ஓகே, இது பேங்கர் பேமெண்ட் பண்றான். நோ இன்டிமேஷன் ரிசீவ்ட் இந்த பேங்க் இந்த கனெக்ஷன் ஆஃப் டிரான்சாக்ஷன் சொல்றாங்க. ஓகே, இந்த டிரான்சாக்ஷனுக்கு எந்த இதுவுமே நமக்கு இன்டிமேஷன் கொடுக்கலன்னு சொல்றாங்க. அப்படின்னா இந்த என்ட்ரி எங்க விழுந்திருக்கும்? ஃபர்ஸ்ட் யார் பேமெண்ட் பண்றாங்க இந்த டிரான்சாக்ஷனை? பாயத்தோர பேங்கர் டைரக்டா பேமெண்ட் பண்ணி விடுறான். அப்போ இந்த டிரான்சாக்ஷன் எங்க மட்டும் தான் என்டர் ஆயிருக்கு? கேஷ் புக் இன்டிமேஷன் ரிசீவ்டா நாட் ரிசீவ்டா? அப்ப பாஸ்புக்ல மைனஸ் பண்ணிருக்காங்களா? அப்ப கேஷ் புக்லயும் அப்ப ஆடா லெஸ்ஸா? பாயத்தோர லெஸ். புரியுதா? வெரி குட். இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு பாரு, படி பார்க்கலாம். இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட்னு ஒரு டிரான்சாக்ஷன் இருக்கு. கிளியரா எடுத்து படி. இன்ட்ரெஸ்ட், சத்தமா படி. நான் தான் உனக்கு ஒரு பாயிண்ட் கிளியரா சொல்லி கொடுத்துருக்கேன். கேஷ் புக்ல டெபிட் சைடுனா, கேஷ் புக்ல டெபிட் சைடுனா, கிரெடிட் சைடுனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் பாஸ்புக். அப்ப பாஸ்புக்ல டெபிட் சைடுனா வாயத்தோர ஆக்சுவலா வாயத்தோர பாஸ்புக் கேஷ் புக்ல டெபிட் சைடு என்னப்பா? கேஷ் புக்ல கிரெடிட் சைடு வந்து பேமெண்ட்ஸ். பாஸ்புக் அப்படியே உல்டா தானே? அப்ப பாஸ்புக் எப்படி இருக்கும்? ஆக்சுவலா டெபிட் சைடுல பேமெண்ட்ஸ், கிரெடிட் சைடுல. சூப்பர். இப்ப இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை த பேங்கா? இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை த பேங்க். பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆயிருக்கா? வாயத்தோர. அப்ப இது ரிசிப்டா பேமெண்டா? வாயத்தோர ரிசிப்ட். அப்ப இது ஆடா லெஸ்ஸா? எவ்வளவு ஆட் பண்ணணும்? 6250. கரெக்டா? எங்க ஆட் பண்ணிருக்காங்க? வாயத்தோர. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் கிரெடிட்டட் பை த பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் பண்ணிருக்காங்க. அப்ப நாங்க என்ன பண்ணணும்? ஆக்சுவலா நம்ம பாஸ்புக்ல என்ன பண்ணிருப்போங்க? அப்ப நான் கேஷ் புக்ல வெதர் இன்டிமேஷன் ரிசீவ்டா, இன்ஃபர்மேஷன் ரிசீவ்டா, என்டர்ட் இந்த கேஷ் புக் வேர்ட் இருக்கா? அப்ப இது என்டர்டா நாட் என்டர்டா? சத்தமா சொல்ல. அப்ப அங்க ஆட் பண்ணாங்களா? அப்ப இங்கேயும் வாயத்தோர. புரியுதா? வேற ஏதாவது டிரான்சாக்ஷன் டவுட் இருக்கா? நிமிஷம் பார்த்து சொல்லுங்க இருக்காது. பேங்க் சார்ஜஸ் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக் கொடுத்துருக்கான். படிங்க, சத்தமா படி. பேங்க் சார்ஜஸ் நாட் என்டர்ட் இன் கேஷ் புக்னா பேங்க் சார்ஜஸ் ரிசிப்டா பேமெண்டா? வாயத்தோர. அப்ப இது பேங்க் சார்ஜஸ்னா பேங்க்ல போட்டிருப்பாங்க. இப்ப பேங்க்ல அது என்டர்டு. ரிசிப்டா பேமெண்டா? அப்ப அதை ஆட் பண்ணிருப்பாங்க லெஸ் பண்ணிருப்பாங்களா? இங்க கேஷ் புக் அது என்டர்டா நாட் என்டர்டா? அப்ப என்டர் பண்ணணுமா? ஆடா லெஸ்ஸா? புரியுதா? கொஞ்சம் மைண்ட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிங்க. திருப்பி 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 இதே மாதிரி கேஷ் புக் பாஸ்புக் கேஷ் புக் பாஸ்புக்னு போட்டு போட்டு போடணும் எதிர்பார்க்காதீங்க. ரொம்ப டைம் கன்சூமிங் அதெல்லாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக நான் அந்த மாதிரி சொல்லி கொடுத்தேன். இனிமேல் மைண்ட்ல திங்க் பண்ணுங்க. கேஷ் புக் அது ஆட் இருக்குமா லெஸ்ஸா இருக்குமா? ஓகே, பாஸ்புக்கா இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு திங்க் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு ரொம்ப வரலன்னா எஸ் அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. உனக்கு ஓரளவுக்கு வந்துருச்சுன்னா தயவு செஞ்சு இதே மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் லைட்டா கட் பண்ணிட்டு டேரக்டா சம் போடுறத ஃபோக்கஸ் பண்ணுங்க. சம் இந்த சென்ஸ் ஒர்க்கிங் நோட் போட்டுட்டு டெபிட் கிரெடிட் போட்டுட்டு அண்ட் தென் சம் போடுற மாதிரி பாத்துக்கோங்க. கிளியரா இருக்கீங்களா? ஆக்சுவலா இதை கொஞ்சம் லைட்டா அவாய்ட் பண்ணிக்கிட்டா பெட்டர். ஓகேவா? அவாய்ட் பண்ணிக்கிட்டா பெட்டர். உங்களால பண்ண முடியலன்னா இதுதான் கம்ஃபர்டபுளா இருக்குன்னா இதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடுங்க. கிளியரா இருக்கு அது வரைக்கும்? இப்ப 7th and 8th யார் முடிச்சிட்டீங்க? ஓகே, முடிச்சிட்டீங்கன்னா சம் நம்பர் 5 எடுத்து போடுங்க. ஓகே, 7 and 8 குயிக்கா போட போறீங்க. போடுங்க பார்க்கலாம். செவன் 8 முடிச்சிட்டீங்கன்னா சம் நம்பர் 5 எடுத்து ட்ரை பண்ணுங்க குயிக்கா.
நார்மலா கேஷ் புக் பாஸ்புக்னு கொடுத்துருக்காங்க. கொஸ்டின்ல கேஷ் புக் பாஸ்புக் கொடுத்துருக்காங்க. பேலன்ஸ்ல என்ன பேலன்ஸ்னு கொடுக்கல அப்படின்னா அப்படின்னா நீ ஓவர் டிராஃப்ட் இருக்கான்னு செக் பண்ணுவேன் யூஸ்வலா. கரெக்டா? அந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா என்ன பேலன்ஸ் எடுத்துக்கணும் நார்மலா? ஃபேவரபிள் பேலன்ஸ். என்ன பேலன்ஸ்? உன்னால கொஸ்டின் என்னதுன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியல, அது ஃபேவரபிள். அது புக்கை மட்டும் பார்த்துக்கோங்க. கேஷ் புக்கா பாஸ் புக்கா பாருங்க. கேஷ் புக்ல ஃபேவரபிளா இந்த சைடு பாரு. ஓகேவா? அதே பாஸ்புக்ல ஃபேவரபிளா இந்த சைடு பார்த்து எடுத்து சூஸ் பண்ணிக்கிறோம். கிளியரா இருக்கீங்களா? ஆக்சுவலா எத்தனை பேர் 7th சம் முடிச்சா? 7 and 8 கரெக்டா? எத்தனை பேர் 7 and 8 முடிச்ச? 7 and 8 எத்தனை பேர் போட்டுட்டு இருக்க? அவங்க மட்டும் கை தூக்கு. ஒரே நிமிஷம். நல்லா கை தூக்கு, நல்லா கை தூக்கு. ஓகே, இந்த சைடு யாரு போட்டுட்டு இருக்க? ஓகே, சரி முடிங்க, சீக்கிரம் முடிங்க. சம் நவ் 5 தானே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. 5ல ஏதாவது டவுட் இருக்கா? டவுட் இருக்குன்னா போர்டில் போட போறேன் நான். ஆக்சுவலா டவுட் இருக்குன்னா டவுட் இருக்குன்னு சொல்லிட்டு நான் போர்டில் போடுறேன். ஓகே, என்ன டவுட்? ஆனா நீங்க நார்மல் பிஆர்எஸ் போட ஆன்சர் வரும். என்ன பண்ணீங்க? புஷ்-அப் கடை क्वेश्चन வந்து they given answer itself. ஓகேவா? நீங்க என்ன பண்ணுங்க, ஆக்சுவலா கேஷ் புக் ஓவர் டிரான் சொல்றாங்கல, ஓவர் டிரான்னா ஓவர் டிராஃப்ட்னு அர்த்தம். அப்ப கேஷ் புக் என்ன பேலன்ஸ்? ஆக்சுவலா கேஷ் புக்ல ஓவர் டிராஃப்ட்னா கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, அப்ப 4062 தான் ஓபனிங் பேலன்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணீங்க? செக் டெபாசிட் என்ன பண்ணீங்க? 13,14,000 இருக்குல்ல, அது என்ன பண்ணீங்க? ஆக்சுவலா மைனஸ் பண்ணீங்க. கரெக்டா? அப்ப இந்த சைடு வரும்போது நீங்க டெபிட் சைடு மட்டும் பாருங்க. 16,000 entered twice in the cash book. So twice in the cash book na cash book at 2 times you have deducted. Appo one time we have to add. So debit side we need to add 16,000. Bank credited account amount of 1,70,000. 1,70,400 to be added. Why to be added na? Because customer made directly into the banker. Bank credited an amount of 1,17,400 received from the customer. Apna customer is directly depositing our bank account. Okay, so bank account was got added, but this amount was not received in the cash book. Passbook it is received. அப்ப அது add. என்ன பண்றீங்க? புரியலையா? அது ஏன் ஆட் வந்து நீங்க டெபிட் சைடு தான் பார்க்கணும். லேட்டர் ஆன் கிரெடிட் சைடு வேணா மாத்திக்கலாம். ஓகேவா? அது ஏன் ஆட்னா கஸ்டமர் மேட் டைரக்ட் டெபாசிட் டு பேங்க். அதனால நம்ம கேஷ் ஃப்ளோவே ஆட் பண்ணலாம். and then 580 bank charges என்ன பண்ணனும்? ஆக்சுவலா less 20,000 bank credited to exen error. ஓகேவா? எரரா கிரெடிட் பண்ணிருக்காங்க. பேங்கர் மிஸ்டேக் பண்ணா that mistake has to be done by others. Okay, ஏன்னா பேங்க்ல it was got என் அக்கவுண்ட்ல யாரோ ஒருத்தன் 5,000 deposited na it is deposited தான். You cannot change that. அப்ப பாஸ்புக்ல what done that has to be done in cash book also. அப்ப பாஸ்புக்ல if anyone has done mistake in the passbook, that mistake will also will be recorded in the cash book. Okay, so bank credited 20,000 na, so credited means bankla it is added. So here also to be added. Understanding? Next, bill of exchange na it's like a check. Okay, check வந்து dishonored னு சொல்றாங்க. அப்ப you have added, அத வந்து என்ன பண்ணனும்? டிடக்ட் பண்ணனும். என்ன பண்ணிருக்கீங்க?
ஆக்சுவலா ஐ வில் டீச் யூ. வில் டீச் இந்த போர்ட். வெயிட் பண்ணுங்க, நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு. ஆன்சர் கேட்கலாம்னு சொல்றேன். 13,26,000 ஆட் பண்ணணும். பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் அப்படியே உள்டாவே இங்க மாத்தணும். மாத்தி எவ்வளவு வருது பார்த்து சொல்லுங்க. யார் யாரெல்லாம் பேசிட்டு இருக்கியோ அவங்க எல்லாருக்கும் இப்ப நான் கேள்வி கேட்பேன். சம்மணி நான் கேட்காம நீ முன்னாடி போடவே கூடாது. அதான் நீ கதை பேசிட்டு இருக்க. கொஸ்டின் முன்னாடியே கொடுத்தா வீட்டில் உட்காந்து போட்டு வந்துட்டு இருக்க. கரெக்டா? பாதி பேர் போடுற, பாதி பேர் போட மாட்டேற. ஒன்னும் எல்லாரும் போடு, இல்ல போடாம இரு. அரைக்குறைய போட்டு கதை பேசிட்டு இருக்க வேண்டியது. நீங்க அட்டனன்ஸ் எடுத்துற எது கத்திட்டு இருக்க? யாரெல்லாம் இன்னும் சம் நம்பர் 7 and 8 போட்டுட்டு இருக்க? 7 and 8 7 and 8 யாரெல்லாம் போட்டுட்டு இருக்க? கை தூக்கு, நல்ல கை தூக்கு. 1 2 3 others completed. யாருக்கா டவுட் இருக்குன்னா I'll be doing that same in the board. யாருக்கா டவுட் இருக்கா? 7 and 8 கிளியரா இருக்கீங்களா? What is the answer for 7th sum? 7th sumக்கு என்ன ஆன்சர்டா? 19,300. 8th sumக்கு 13,70,000. அதெல்லாம் கிடைச்சிருச்சா? ஓகே, 3 பேர் தான் அதெல்லாம் போட்டீங்க. சம் நம்பர் 5 யாரெல்லாம் போட்டுட்டு இருக்க? சம் நம்பர் 5 போட்டுட்டு இருக்கீங்க. யாரெல்லாம் போட்டு முடிச்சிட்டீங்க? ஓகே, முடிச்சா ரீகேப் பண்ண நான் நெக்ஸ்ட் சம்ஸ் தான் தர போறேன். ஓகே, அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் கான்செப்ட்ஸ் போறோம். ஒரே ஒரு கான்செப்ட் தான் எடுக்க போறோம் சொல்லிருக்கேன்ல.
சம் நம்பர் 5 வரைக்கும் முடிச்சவங்க யூ கேன் கோ ஃபார் பிரேக். பிரேக் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் வெதர் நியூ கான்செப்ட் பார்க்கலாம், இல்ல கொஞ்சம் சம்ஸ் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? முடிக்காதவன் உட்காந்து முடிச்சுட்டு தான் போகணும். ஸோ யாருக்கு என்ன கொஸ்டின் வரல அப்படியே ஷேர் பண்ணிக்கோங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ லைட்டாக தள்ளி உட்கார போகிறேன். அந்த 2 பேரும் எழுச்சிக்கோங்க. தூங்கக்கூடாது, செல்லம் பின்னாடி போங்க. ஏஞ்சிரிங்க, வேறு நோட் பண்ணி எடுத்துக்கோங்க. தனித்தனியாக உட்காரணும். ஸோ ஐ வில் பி கிவிங் யூ டைம். யூ நீட் டு டூ திஸ் ஆல் 3 ப்ராப்ளம்ஸ் ஃப்ரம் யுவர் ஸ்டடி மெட்டீரியல். ஸ்டடி மெட்டீரியல் எல்லா சமயம் போடணும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிருக்கேன், ஆக்சுவலாக ஐ வில் பி ஷேரிங் யூ த ஸ்டடி மெட்டீரியல் என்டையர் PDF ஆஃப் BRS சாப்டர். நீங்கள் என்ன சமயம் எப்போ முடிச்சோன்னு நான் சொல்கிறேன், லாஸ்ட் கிளாஸ் முடியும்போது சொல்கிறேன். இப்போதைக்கு நான் ஒரு சும்மா பேசிக்காக 3 இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் கொண்டு வந்திருக்கேன், பேசிக் ப்ராப்ளம்ஸ். அது மட்டும் கடந்து குயிக்காக போட போகிறேன். லஞ்சுக்கு மேலே அதை போடணும். லஞ்சுக்கு அப்புறம் ஐம் கோயிங் டு டேக் கேஷ் புக் மாடல். கேஷ் புக்கில் புக்லேயே 2 சம்ஸ் தான் இருக்கும். ஸோ அதை எடுத்து போட்டு காமிக்க போகிறேன். எப்படி பண்ணணும், ஏன் கேஷ் புக் மாடல் போடணும், ஏன் போடக்கூடாது, எந்த சர்க்கம்ஸ்டன்ஸை போடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறேன். ரெண்டுமே ஈக்குவல் வெயிட்டேஜ் தான். எய்தர் ஸ்டேட்மெண்ட் கேட்கலாம். இன் சம் எக்ஸாம்ஸ் they may ask for cash book. Both are easy only. Both the cases answers is going to be same only. ஓகேவா? ஸோ இந்த 3 பாடம் குயிக்காக முடிக்க போகிறேன். யார் முடியும் லஞ்ச் பிரேக் போகலாம். முடிச்சு ஐ வில் பி ஸ்டார்டிங் கிளாஸ் பை 2 o'clock. சொல்ல புரிஞ்சுச்சா? கிளியராக இருக்கீங்களா? தனியாக உட்காந்துக்க போகிறேன். ஒன்றா உட்காரக்கூடாது, ஸ்பிளிட் பண்ணி உட்காந்துக்கோங்க லைட்டா. சொல்கிறேன். லைட்டாக தனியாக உட்காந்துக்கோங்க பார்க்கலாம். ஸ்பிளிட் பண்ணி உட்காந்துக்கோங்க லைட்டா. கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் சம்ல பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக் 2,14,000 கொடுத்துருக்கானா? அது பேலன்ஸா ஓப்பனிங் பேலன்ஸா வச்சு சம் போட ஆரம்பிக்கணும். லாஸ்ட் 6th பாயிண்ட்ல பேலன்ஸ் ஆஸ் பர் பாஸ்புக் கொடுத்துருக்கானா? அது ஆன்சர். ஓகே, அந்த பேலன்ஸ் உனக்கு அரைவ் ஆகணும். கிளியரா இருக்கியா? இப்ப மேல கொடுத்துருக்கிறது பேலன்ஸ் ஆஸ் பர் கேஷ் புக்னா ஃபேவரபிளா அன்ஃபேவரபிளா? கேஷ் புக்ல ஃபேவரபிளா வில் யூ ஃபாலோ டெபிட் சைடா கிரெடிட் சைடா? வாயத்தோட டெபிட் சைடு. நீ அது மாதிரி வச்சு சம் போட போற. கடைசி அந்த பேலன்ஸை அரைவ் பண்ணும். பேலன்ஸை கன்சிடர் பண்ணணும். காதல வாங்குறியா? திருப்பி குழந்தை மாதிரி கேட்கக்கூடாது. லாஸ்ட் ஆஃப் ஃபைனல் 6th பாயிண்ட் இக்னோர் பண்ணிக்கோ. 6th பாயிண்ட் தான் ஆன்சர். அந்த ஆன்சர் வரணும் டேலி பண்ணும்போது. கிளியரா இருக்கியா? ஒர்க்கிங் நோட் ரீகன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் நீங்க போட்டுருக்கணும். லைட்டா ஏஞ்சிருங்க, வாங்க தள்ளிதிலே உட்காருங்க. இந்த ரோல 2 பேரும் ஏஞ்சிக்கோங்க. லாஸ்ட் ரோல போயிடுங்க. லைட்டா தள்ளிதிலே உட்காருங்க. டிஸ்கஸே பண்ணுவோம். டிஸ்கஸ் பண்ண கேள்வி கேட்பேன். யாராக்கெல்லாம் வரல இன்னும் கொஸ்டின் பேப்பர்? எக்ஸ்ட்ரா எங்கேமா இருக்கு கொஸ்டின் பேப்பர்? ஓகே, வராங்க. லைட்டா தள்ளி பின்னாடி போயிடுங்க. லாஸ்ட் ஒர்க் போயிடுங்க. லைட்டா தள்ளி வந்துக்கோங்க. லைட்டா ஃப்ரீயாக வந்துக்கோங்க. இப்போதைக்கு நான் குரூப்ல அனுப்புறேன். நீங்க இப்போதைக்கு அதை பார்த்து போடுங்க. யாரெல்லாம் கொஸ்டின் பேப்பர் இல்லையோ.
ஃபர்ஸ்ட் சம் யாரெல்லாம் முடிச்ச இல்லஸ்ட்ரேஷன் என்ன நம்பர் போட்டிருக்காது 2 இல்லஸ்ட்ரேஷன் 2 யாரெல்லாம் முடிச்ச என்ன ஆன்சர் வருது ஆக்சுவலா ஸோ அந்த லாஸ்ட் லைன்ல இருக்க ஆன்சர் வருதா உங்களுக்கு ஆக்சுவலா ஸோ நார்மலா பேலன்ஸ் ரெண்டுமே கூட டென்ஷன் ஆக வேண்டாம் ஏதாவது ஒரு ஸ்டார்டிங் பேலன்ஸ் வச்சு நீ சம் போட ஆரம்பிக்கலாம் ஓகேவா ஏதாவது ஸ்டார்டிங் பேலன்ஸை கொடுத்து வச்சு நீ சம் போட ஆரம்பிக்கலாம் லாஸ்ட்டாக கொடுத்துருக்க பேலன்ஸ் உங்களுக்கு வரணும் ஓகேவா அது ரொம்ப பேசிக் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போட ஆரம்பிச்சிங்க கரெக்டா நெக்ஸ்ட் என்ன இல்லஸ்ட்ரேஷன் 3 போடுங்க ஸோ தேர்ட் இல்லஸ்ட்ரேஷன்ல அவன் பேலன்ஸ் ஒன்று கொடுத்துருக்கான் பார்த்தீங்களா இல்லையா ஆக்சுவலா தேர் ஆல்சோ தே கிவன் போத் த பேலன்சஸ் பார்த்தியா இல்லையா ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாஸ்புக் ஆஸ் பர் என்ன பேலன்ஸ் கொடுத்துருக்கான் கிரெடிட் பேலன்ஸா டெபிட் பேலன்ஸா கிரெடிட்னு கொடுத்துருக்கான் கரெக்டா இல்லையா கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் ஷேர் பண்ணிக்கோப்பா ஸோ என்ன கொடுத்துருக்கான்னா 31st March 2022 ஓகே the bank passbook of Narmada showed a balance of 1,50,000 to her credit ன்னு கொடுத்துருக்காங்க அவங்களே டெபிட் கிரெடிட்னு கொடுத்துட்டாங்கன்னா அந்த கிரெடிட் அப்படியே எடுத்துக்கணும் டெபிட் அப்படியே எடுத்துக்கணும் சொல்ல புரிஞ்சுச்சா இல்லையா he itself given what balance சத்தமா சொல்லு அவன் கிரெடிட் பேலன்ஸ் அவனே கொடுத்துட்டானா ஆல்சோ while balance as per cash book அப்போ 1,12,015 கொடுத்துருக்காங்க ஸோ கேஷ் புக் பேலன்ஸையும் கொடுத்துட்டாங்க ஸோ இந்த மாதிரி போத்த பேலன்ஸ் கொடுத்தா ஏதோ ஒரு பேலன்ஸ் வச்சு சம் போடுங்க ஓகேவா ஃபர்ஸ்ட் இருக்கிறத வச்சு நீங்க சம் போடுங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்ன புக்கு ஃபர்ஸ்ட் ஒரு பேலன்ஸ் கொடுத்துருக்காங்களப்பா வாட் புக் இட் இஸ் ஆக்சுவலி பாஸ்புக் அது என்ன பேலன்ஸ் டெபிட்டா கிரெடிட்டா அவனே கிரெடிட்னு கொடுத்துட்டான் நீ சம் ஃபுல்லா போடு க்ளோஸ் பண்ணும்போது அந்த 1,12,015 இருக்குல்ல அந்த பேலன்ஸ் உனக்கு வரணும் கிளியரா இருக்கீங்களா ரெண்டுமே அகைன் கொடுத்துருக்காங்க ஸ்டார்டிங்ல இருக்க பேலன்ஸ் வச்சு நீங்க போட்டுக்கோங்க ஸ்டார்டிங்ல பேலன்ஸ் கூட வச்சு போட்டா ஈஸி ஓகேவா மாத்தி போட்டாலும் பிரச்சனை கிடையாது அப்போ உல்டாவா வரணும் உங்களுக்கு ஆக்சுவலா ஓகே ஆனா ஸ்டார்டிங்ல கொடுத்துருக்க பேலன்ஸ் வச்சு தான் சம் போடணும் யூஸ்வலி ஓகேவா
நோட்ல சம் போட்டிருக்கணும், வெறும் ஒர்க்கிங் நோட் மட்டும் போட்டுட்டு கூடாது. Illustration number 2 க்கு 2,86,950. Illustration number 3 க்கு 1,12,050. Illustration number 4 க்கு 1,44,100. So if you got that answer, you can go for lunch break. Okay. So time நான் அது ரொம்ப சீக்கிரம் விட்டேன்ல. So அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வச்சுக்கலாமா நம்ம? 1:45 வச்சுக்கலாமா? என்ன நான் முறைக்கிற? சரி ஓகே. Come at 2 o'clock. Okay. Maybe 15 minutes இன்னைக்கு மேபி டிலே ஆகலாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு எடுக்க போற கான்செப்ட் கொஞ்சம் டைம் ஆகும். சொல்ல புரிஞ்சா அது ஃப்ரெஷ்ஷா நம்ம ஆஃப்டர்நூன் பார்த்துட்டு அதை பேஸ்ட் ஆன் சம் போட்டு விட்டுருவேன். ஓகே. பிஆர்எஸ் இஸ் ஷோர் ஷார்ட் 10 மார்க்ஸ் கட்டாயமா வரும். நீங்க தப்பே பண்ணக்கூடாது. டவுட் இருந்தா இப்போ கேட்டுக்கோங்க. அதுதான் நான் சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது காரணம் அதான். நீ ப்ராக்டிஸ் பண்ணா பார்த்து போட்டுட்டுனா அதுக்கு நான் எதுவும் பண்ண முடியாது. ஓகேவா? யூ கேன் கோ ஃபார் பிரேக் பா. நீங்க போய்க்கலாம், வெளியே போயிடலாம். இங்க உட்காந்து கதை பேசாத.
முடிச்சிட்டனா தயவு செஞ்சு என் சொல்லி ஓடி போயிடு. கதை பேசி என்ன டென்ஷன் ஆகாத. நான் யாரை முடிச்சிருக்காங்க பார்க்கணும். முடிச்சுனா போய் லஞ்ச் ஆட கிளம்பலாம். அப்படியே வீட்டுக்கலாம்லப்பா வெளியே காட்டலாம் வேண்டாம். ஆன்சர் வந்துருச்சுல உங்களுக்கு? என்னம்மா